வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பர்கள், குறிப்பாக முனைவர் பேராசிரியர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு கலந்து சிறப்பிக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதத்திரிய சிந்தனை தொடரிலே 7ஆம் பாகத்தில் சென்ற வார கருத்தின் தொடராக வேதத்திரிய உதயம் சிந்தனையை மேலும் சில கருத்துக்கள் இப்போது நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். சென்ற வகுப்பிலே கற்பதில் 2 வகை உண்டு, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னோம். அதாவது சுத்த வெளியிலிருந்து பரமானு தோன்றிய நொடி முதல் இந்த வினாடி வரைக்கும் நிகழ்ந்த வரலாற்றை பேசுவது தத்துவம் அசி. தத் என்ற தெய்வமே, துவம் என்ற அனைத்துமாக அசி மாற்றமடைந்தது. இந்த வரலாற்றை இங்கிருந்து தன்னிலிருந்து பின்னோக்கி ஆராய்வது அகம் பிரம்மாஸ்மி. அகம் ஆத்மா நமக்குள்ளே, பிரம்மம் அது வெளியே பிரபஞ்சமாக, ஆஸ்மி நானே, அதாவது இறைவனே நமக்குள்ளும் வெளியிலையும் அமைந்திருக்கிறான். உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டாம், அதனை தெய்வம் என்பார் வேதியரே என்கிறார் மகாகவி பாரதியார். இதுதான் அகம் பிரம்மாஸ்மி. உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டாம், அதனை தெய்வம் என்பார் வேதியரே. அகம் பிரம்மாஸ்மி என்பது I am the gravity and specific gravity. I am that I am என்கிறது பைபிள். சென்னைக்கு அருகிலே காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரநாதர் கோவில் ஒன்று உண்டு. ஏகாம்பரேஸ்வரர் சொல்வார்கள். ஏகாம்பரம் என்றால் ஏக் ஹம் பரம் என்று 3ஆக பிரிவுபடும். ஏக் என்பது ஒன்று, ஹம் என்பது நம்மை குறிக்கும், பரம் தெய்வத்தை குறிக்கும். அப்ப ஏக் ஹம் பரம் என்றால் தெய்வமும் நாமும் ஒன்றேதான். அதாவது தெய்வம் மானுஷ ரூபேன என்று சொல்வார்கள். தெய்வமே மனிதனாகவும் வந்தது. சரி, இந்த 2 வகை கற்றலிலே எது எளிதானது என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது ஆரம்ப சாதகர்களுக்கு அகம் பிரம்மாஸ்மி நம்மில் இருந்துதான் பின்னோக்கி போக வேண்டும். எடுத்துடனே சுத்தவெளி என்று ஆரம்பித்தால் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஓரளவு விளக்கத்தில் தெளிவு பெற்றவர்களுக்கு மீண்டும் தெளிவு பெறுவதற்கு தத்துவமசி, எப்படி சுத்த வெளியே நம் வரைக்கும் எல்லாமானது என்ற வரலாற்றில் தெளிவுபடுத்துவது தத்துவமசி. மூலத்தில் தொடங்கி முடிவை அறிவது சற்று ஆழமான தவ அனுபவம் பெற்றவர்களுக்கு விருந்தாகும் சிந்தனை ஆராய்ச்சி. எண்ணத்தில் தொடங்கி பிரம்ம ஞானத்தில் நிறைவு பெற்ற மனவளக்கலை பயிற்சிகளை எளிய முறையில் மீண்டும் அசை போடும் வகையே அகம் பிரம்மாஸ்மி. எனவே
தன்னில் இருந்து ஆராய்வோம். மனவளக்கலை என்பது பகவான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் அனுபவ தொகுப்பே. அவர் அனுபவத்தில் பெறாத ஒன்றை நமக்கு போதிக்கவில்லை. ஒரு முறை ஆழியாறில் ஒரு பயிற்சிக்கான பாடங்களை பேரரசர்களுக்கு ஒதுக்குகின்ற போது மகர்ஷி அவர்கள் சொன்னார்கள், அந்த சினம் தவிர்த்தல் அதை நான் நடத்துறேன் என்றார். மேலும் சொன்னார், ஏன்னா சினத்தை தவிர்த்தவர் பாடம் நடத்தினால்தான் கேட்போர் மனதில் நன்கு பதியும் என்றார். இதுல இன்னொரு கருத்து இருக்கு. அங்கிருந்த என்னை போன்ற பேரரசர்கள் அத்தனை பேருக்கும் சினம் இருக்கின்றதுன்னு அர்த்தம். ஏனென்றால் முழுவதும் விட்டு விடுவது நமக்கு சாத்தியம் இல்லை, குறைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். எனவே மனவளக்கலை இது போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம். நாம் எந்த அளவுக்கு பக்குவம் அடைகிறோமோ அந்த அளவுக்கு தத்துவத்திலே தெளிவும் வார்த்தைகளிலே அழுத்தமும் இருக்கும் என்பார் மகர்ஷி அவர்கள். இந்தியாவில் பிறந்த இதிகாசங்கள் 3 என்று சொல்கிறோம்: ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம். இந்த வரிசையிலே 4வது இதிகாசம் வேதாத்திரியம் என்று சொல்லலாம். எப்படி? இதிகாசம் என்ற சொல்லில் இலக்கியம், காப்பியம் என்ற 2 அம்சங்கள் உண்டு. அதாவது தத்துவத்தை பேசுகின்ற போது கேட்கின்ற மக்களுக்கு தாம் பிறந்த வாழ்வின் நோக்கம் என்ன, எதற்காக நாம் மனிதனாக பிறந்தோம், நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் ஏன் பிறந்தாய் செல்லும் மகனை என்று கண்ணதாசன் ஒரு பாடலை சொல்லுவாரே, அதுபோல் எதற்காக பிறந்தோம் என்ற இலக்கை முதலில் சொல்ல வேண்டும். நான் ஏன் பிறந்தேன் என்ற நோக்கத்தை விளக்குவது, இயம்புவது இலக்கு, இயம், இலக்கியம். சரி, இந்த நோக்கத்தின்படி வாழ்கின்ற காலத்தில் உடலுக்கும் மனதுக்கும் வாழ்வுக்கும் எந்த வகையிலேயும் குந்தகம் நேராதபடி காத்துக்கொள்வது எப்படி என்ற வழிவகையை விளக்குவது, இயம்புவது காப்பு, இயம், காப்பியம். சரி, இதன்படி, அதாவது இந்த இதிகாசங்களின் கோட்பாட்டின்படி வேதாத்திரியத்தில் இலக்கியம் என்ன, காப்பியம் என்ன, எப்படி இதிகாசம் என்று நாம் ஒத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்விக்கு விளக்கம் என்ன என்றால், இங்கே இலக்கியம் எப்படி பேசப்படுகிறது? இறைவனை அடைவதுதான் நோக்கம் என்று மட்டும் மகிழ்ச்சி சொல்லவில்லை. அப்படி என்றால் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்வின் நோக்கம் என்பது சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். உயிர் வாழ்தல், உலக சுகங்களை துக்கமின்றி துய்த்தல், அறிவில் முழுமை பெறுதல். இந்த 3ம் இணைந்ததுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்று இதிகாசங்களின் நோக்கத்தை இன்னும் தெளிவுபடுத்திய மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். சரி, இந்த 3ஐயும் அடையக்கூடிய வகையில் உயிர் வாழ்ந்து உலக சுகோபகங்களையும் மகிழ்ந்து அதே சமயத்தில் அறிவில் முழுமை பெறக்கூடிய வகையிலே பக்தியில் தொடங்குகின்ற வாழ்க்கை ஞானத்தில் பயணித்து முக்தியில் நிறைவு பெறுவது என்ற இலக்கு எடுத்து காட்டிய பிறகு இவற்றை அடையக்கூடிய வகையிலே நாம் எந்த விதத்திலும் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு வேதத்தையும் காட்டுகின்ற காப்பியம் என்ன என்ற கேள்விக்கு பதிலாக பார்க்கின்ற போது, ஒழுக்கம், கடமை, ஈகை இணைந்த அறநெறி வாழ்வே துன்பமின்றி இன்பம் துய்த்து வாழும் பணி. ஏனென்றால் மனித குலத்தின்
துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் வினை பதிவுகள் தானே. அப்போ விளைவின்றி வினை இல்லை. வினையினோடே விளைவு பல தொக்கி நிற்கும். அப்போ வினை ஆற்றுகின்ற போதே அதனுடைய விளைவு என்ன என்று கணிக்கக்கூடிய திரிகால ஞானம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. திரிகால ஞானம் என்று சொன்னால் ஏதோ மிகப்பெரிய மகத்துவம் மிகுந்ததாக தெரியும். அது ஒன்றுமில்லை, எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இந்த மூன்றையும் கணித்து செயல்படுகின்ற அறிவின் திறத்திற்கு பெயர் திரிகால ஞானம். அவ்வளவுதான். அப்ப கடந்த கால அனுபவங்களில் நாம் துன்பம் பெற்ற அனுபவங்கள் உண்டு அல்லவா? அது எப்படி விளைந்தது? என்னென்ன காரியங்களை செய்ததால் விளைந்தது? இன்றைக்கு ஒரு சூழ்நிலை அமைகிறது. இதில் நாம் எப்படி செயல்பட்டால் வரக்கூடிய விளைவு நமக்கும் சந்ததிக்கும் இனிமையாக அமையும்? இந்த சிந்தனை ஆராய்ச்சி தான் திரிகால ஞானம். இது எல்லோருக்கும் இருக்கிறதே. அனுபவம் இருக்கிறது, சூழ்நிலை இருக்கிறது, விளைவும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இது யாரும் மறுப்பதற்கு இல்லை. இவற்றில் துன்பம் நீங்கி இன்பம் மட்டுமே நமக்கு கிட்ட வேண்டும் என்றால் மனம் போனபடி வாழ முடியாது. இயற்கை, தெய்வ நீதி நமக்கு எல்லை கோடுகளை வகுத்து வைத்திருக்கிறது. அந்த எல்லைக்குள் இருக்கின்ற வரைக்கும் தான் நமக்கு ஆனந்தம். எல்லை மீறினால் துன்பம் வந்து சேரும். அந்த எல்லைக்குள் வாழ்கின்ற மன பக்குவத்தை தான் ஒழுக்கம், கடமை, ஈகை என்று சொல்கிறார்கள். இதை அடைவதற்கான பயிற்சி முறைகளையும் தந்திருக்கிறார்கள். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை வைத்தல், நான் யார். அதோடு மனதின் பலவீனத்தை நீக்கி எது தர்மமோ அதிலே ஸ்திரமாக வலுவாக நிற்கக்கூடிய வைராகியத்தை, மன ஓர்மையை தருவதற்காக தவத்தையும் இணைத்து தந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த தவமும் தத்துவ விளக்கமும் இணைந்த கர்மயோகம், ஒழுக்கம், கடமை, ஈகை, தவம் இணைந்த அறநெறி வாழ்வு, இது நமக்கும் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் எந்த வகையிலையும் துன்பம் வராமல் இன்பத்தை மட்டுமே தந்து காக்கின்ற வழியாக அமைந்ததனால இது காப்பியம் என்றும் மதிக்கலாம். அப்போ இலக்கியம், காப்பியம் இரண்டும் இணைந்தது இதிகாசம் என்று ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணத்திற்கு மதிப்பளிக்கின்றோமே, அந்த வரிசையில் ஏன் வேதத்திரத்தை வைக்கக்கூடாது? இன்னும் சொல்ல போனால் இந்த 3 இதிகாசங்கள் சாதிக்க முடியாததை இன்றைக்கு சாதித்துக் கொண்டிருப்பது வேதாத்திரியம். எனவே இது மற்ற 3 இதிகாசங்களுக்கும் தலைமையாகவே சொல்லலாம். அந்த வகையிலே இந்த வேதத்திரியம் என்ற இதிகாசத்தை தந்த மகிழ்ச்சியை பற்றி சில கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தானே. உருவாய் அருவாய், உளதாய் இளதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய், கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரியார் வேண்டுதல் வைத்தாரே. அப்படி நாம் வேண்டுதல் வைக்காமலேயே இறைவன் நமக்கு அனுப்பி வைத்த குருவாய் வந்த இறைவா, குரு சாட்சாத் பரபிரம்மா எப்படி என்ற ஒரு சிந்தனையிலேயும் நான் தெளிவு பெற்றால்தான் உண்மையான குருவை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் அவருக்கு உரிய மதிப்பை நாம் தருவதற்கும் துணை செய்யும் என்பதனால்
குருவின் மேன்மையை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். உயிரின வரலாற்றில் சிந்தனையில் உயர்ந்து வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்ள ஞானிகள் எடுத்த முயற்சிகளின் சரித்திரம் அதிகபட்சம் 10,000 ஆண்டுகள் மட்டும்தான். அந்தந்த காலகட்டத்தில் தோன்றிய மக்களில் ஒரு சிலர் சிந்தனையில் உயர்ந்து, அறிவில் தெளிந்து, இயற்கை விதி உணர்ந்து வாழும் வழியை வகுத்து தந்தனர். பொருள் சார்ந்த லௌகிகத்தில் சிக்கிக் கொண்டவர் தமது மறுபக்கத்தை சிந்திப்பது இல்லை. மறுபக்கம் கண்டவர் அணுவளவும் துன்பமில்லாது உலக சுகங்களை நிறைவாக துய்த்து தானும் வாழ்ந்து மக்களுக்கும் வழிகாட்டினர். அப்படி வந்த மகான்களிலே இயேசு பிரான் சொன்னார், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இதை மகிழ்ச்சி அவர்கள் சொல்கிறார். தேடுங்கள் கிடைக்கும் என்றார், தனக்குள்ளே பெரும் புதையல் இருக்க கண்டோர் என்று இயேசுவை பற்றி ஒரு குறிப்பு தருகிறார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்றார் மகாகவி ஞானி பாரதியார். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்றார் வள்ளல் பெருமான். எத்தனை ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும் அறிவை விரித்து அனைத்தும் துய்த்தின்புற அன்பர்களை வாரியர் என்று அன்போடு அழைக்கிறார் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். மக்கள் சந்திக்கின்ற இன்பங்களும் துன்பங்களும், நலமும் நோய்களும், லாபங்களும் நட்டங்களும் என்ற இருமைப்பட்ட வாலிபில் இருந்து விலகி ஸ்திரமாக சுகங்களை மட்டுமே தூய்க்கக்கூடிய ஒரு முழுமையான வாழ்நெறியை தந்தவர்கள்தான் நாம் குருமார்களாக, மகான்களாக, ஞானிகளாக மதிக்கிறோம். அப்படி நமக்கு கிடைத்த முதல் மகான் தொல்காப்பியர். அவர் தந்த தொல்காப்பியத்தின் வயது 7340 வருடம். அகத்திய சூத்திரத்தின் வயது 3800 ஆண்டுகள். இதன் பிறகு வந்தவைதான் வேதங்கள். தெய்வத்தை பற்றி, பரிணாமத்தை பற்றி முதலில் கண்டவர் தமிழர்தான். தத்துவத்தின் துவக்கம் தமிழில்தான். பிறகு பகவான் வேதவியாசர் உணர்ந்த ரகசியங்களை ரிக், யஜுர், சாம என்ற 3 வேதங்களாகவும், மகாபாரதம் என்ற இதிகாசமாகவும், பகவத்கீதை என்ற 4வது வேதமாகவும் சமஸ்கிருதத்தில் அருளினார். மகான் வால்மீகி ராமாயணம் என்ற இதிகாசத்தை படைத்தார். காளிதாசர் குமார சம்பவ் என்று வடமொழி எழுதிய நூலை கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழ் படித்ததுதான் கந்த புராணம். இதன் பிறகு சில 1000 ஆண்டுகள் கழித்து மகாவீரர், புத்தர், ரசாகர்டியர், சாதிசங்கரர் போன்ற மகான்கள் தோன்றினர். 500 ஆண்டுகள் கழித்து வள்ளுவரும் இயேசுபிரானும் தோன்றினர். அதன் பிறகு சுமார் 600 ஆண்டுகள் கழித்து நபிகள் நாயகம், அவரை தொடர்ந்து குறிப்பாக இந்தியாவில் மேலும் பல மகான்களும் சித்தர் பெருமக்களும் தோன்றி மக்களுக்கு தர்மத்தை எடுத்து உரைத்தார்கள், எழுதியும் வைத்திருக்கின்றார்கள். சமீப காலத்தில் வந்தவர் 20ஆம் நூற்றாண்டு தத்துவ ஞானி பகவான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். இன்றைக்குள்ள அனைத்து தத்துவங்களையும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது எல்லா மகான்களும் சொன்ன கரு மனிதன் துன்பம் இல்லாது வாழ்வதுதான். விலங்குகள் வரைக்கும் உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு தேவைகள் 5: கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்றறிகின்ற புலன் அறிவு. இவை பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் இனவெறித்துக்கும் போதுமானவை. ஆனால் மனிதனாக வந்த 6ஆம் அறிவு என்ற பகுத்தறிவு
இது ஐம்புலன் சுகங்களில் மட்டுமே நிறைவு பெறாது. பஞ்சபூதங்களில் இருக்கின்ற காந்தம் தன்மாற்றம் அடைந்து அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக வெளிப்படும் விதம் உணர மெய்வாய், கண்மூக்கு, செவி என்ற ஐம்புலன்கள் அமைந்த உடல் சிற்றின்பங்களை தூய்ப்பதற்கு போதுமானது என்றாலும், உடல் சார்ந்த வாழ்க்கையை கடந்து அனைத்துக்கும் மூலமான தெய்வத்தை அறியும் அறிவு சார்ந்த வாழ்வுக்கு ஏற்ற வகையில் எழுச்சி பெற்ற ஜீவன் தானே மனிதன். இயற்கை ரகசியங்களையும் இறை நீதியையும் இறை தத்துவத்தையும் தேடுகின்ற அறிவாக வெளிப்பட்ட பகுத்தறிவுக்கு மறைபொருள் அறிவு என்பதுதான் பொருத்தமான அர்த்தம். அதாவது மறைபொருளே தன்னை அறியும் திறத்தோடு வந்த பரிணாமம் மனிதம். மறைபொருளே தன்னையும் அறியும் திறத்தோடு வந்த பரிணாமம் மனிதம். மனிதனுக்கு பிறகு இன்னொரு ஜீவன் வராதற்கு காரணம் என்ன என்றார், இதற்கு மேல் பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது. சுவாமி சொல்வார்கள், மனிதன் என்பவன் எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன். சரி, புலன்களுக்கு எட்டாத வகையில் பூமியிலும் பிரபஞ்சத்திலும் அடக்கம் பெற்றுள்ள மறை பொருட்களை கண்டெடுத்து அவற்றை வாழ்க்கை வசதிகளாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சிறப்பு உடையது பகுத்தறிவு. இதை விஞ்ஞானம் என்றும், தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் உணர்ந்து துன்பமில்லாமல் வாழும் வகையறியும் அறிவுக்கு மெய்ஞானம் என்றும் பெயர். இந்த கருத்தை சிறப்பாக வெளிப்படுத்திய மகான் வள்ளுவர். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பிறங்கிற்று உலகு என்றார். இருமை என்றால் கூர்மை, நேர்மை என்று பொருள்படும். அதாவது கூர்மை என்பது எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து அதை வாழ்வின் வளத்திற்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அறிவு திறம். நேர்மை என்பது இப்படி கூர்ந்து ஆராய்ந்து பெற்ற வசதிகளால், பொருட்களால் தனக்கும் பிறருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் வராமல் காத்து கொள்ளக்கூடிய மன பக்குவத்துக்கு வழி நேர்மை என்ற தத்துவ ஞானம். அப்போ கூர்மை, நேர்மை என்ற இருமை வகை தெரிந்து அதன் விளைவு என்ன, பயன் என்ன என்கின்ற போது இந்த இரண்டு அம்சங்களையும் தெளிவாக அறிந்தவர்கள் மனம் போன வழியிலே வாழ மாட்டார்கள். பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களுக்கு அடிமையாக மாட்டார்கள். எல்லாம் காந்தத்தின் தன்மாற்றமே என்பதை உணர்ந்து அந்த விழிப்பு நிலை தவறாமல் புலன் கவர்ச்சி, பொருள் கவர்ச்சியில் சிக்காமல் எப்போதும் இறை உணர்விலே வாழ்ந்து முடிவார்கள். அவர்களுக்கு வாழ்நாள் என்ற எல்லைக்கோடு கூட கிடையாது. எனவே இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பிறங்கிற்று உலகு. தொல்காப்பியரும் வேதவியாசரும் வால்மீகியும் வேதத்திரி மகிழ்ச்சி போன்ற பல மகான்களும் வாழ்ந்த காலம் எத்தனையோ. ஆனால் இன்றைக்கும் மக்கள் நினைவு கூறுவதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய இருமை வகை தெரிந்து அறம் பூண்டு வாழ்ந்த வாழ்க்கையின் பெருமை. பெருமை பிறங்கிற்று உலகு. இதன்படி பொறுப்போடு அணுகி உண்மையை உணர்ந்து துன்பமின்றி சுகமாக வாழ்ந்த மக்கள் மிக மிக சிலர்தான். அவர்களே நமக்கு வழிகாட்டுகின்ற சான்றோர். இரண்டு வார்த்தைகள் உண்டு, ஆன்றோர், சான்றோர். இப்ப தொல்காப்பியர், மகர்ஷி போன்றவர்கள் எல்லாம் ஆன்றோர் பெருமக்கள். ஆழ்ந்து ஒடுங்கி கூர்ந்து உணர்ந்து சுத்தவெளி முதல் நமது இன்றைய காலம் வரைக்கும்
பஞ்சபூத உயிரின வரலாற்றை எடுத்து விளக்கி அறத்தை போதிக்கின்ற திறம் வாய்ந்தவர்கள் ஆன்றோர். ஆன்றோர் போதித்த அற வாழ்விலே தன்னை இணைத்துக் கொண்டு பயிற்சி செய்து தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டு மகான்கள் மட்டுமல்ல, எல்லோருமே அந்த உச்சத்தை தொட முடியும். அந்த பயிற்சி நம்மால் கண்டெடுக்க முடியவில்லையே தவிர பின்பற்ற முடியும் அல்லவா? அப்படி வாழ்ந்து காட்டுகிறோம், காட்டியிருக்கிறோம் என்று வியந்து நமக்கு அது சாத்தியம் இல்லை என்று பயந்து நிற்கின்ற மக்களுக்கு, இல்லை இல்லை இது சாத்தியம்தான் என்று ஆன்றோர் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுபவர்கள் சான்றோர். சான்று என்றால் உதாரணம், எக்ஸாம்பிள். அப்ப உலகுக்கு முன்மாதிரியாக ஆன்றோர் வகுத்த வழிப்படி வாழ்ந்து காட்டுபவர்கள் சான்றோர் பெருமக்கள். இப்படி ஆன்றோரையும் சான்றோரையும் பார்த்து மக்கள் ஆர்வம் கொண்டு தம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உலக நியதி. அந்த வகையிலே வேதத்தை மகிழ்ச்சி அவர்கள் ஆன்றோர் என்றார். மகிழ்ச்சியை கண்ட உண்மைகளை நாமும் அறிய முடியும் என்று அவருடைய கோட்பாடுகளை பயிற்சிகளை ஏற்று செய்து வருகின்ற நாம் சான்றோனாக மாறுவதற்கு முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம். நம்மை பார்த்து மற்றவர்களும் பயிற்சியில வந்து இணைவார்கள். இப்படி ஆன்றோர் சான்றோர் மக்கள் என்ற 3 படித்தளங்களிலே அறிவின் வளர்ச்சி பக்தி, ஞானம், முக்தி என்ற வகையிலே அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் எத்தனையோ மக்கள் வாழ்ந்திருந்தாலும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே சிந்தனையில் ஆழ்ந்து 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 தெளிவு பெறுகிறார்கள். அவர்கள் மூலம் தெய்வமே வெளிப்பட்டு அவர்களை மகான் என்ற குருஸ்தானத்திற்கு உயர்த்துகிறது. அனைத்துக்கும் அறிவு மூலமாய் இருந்தாலும் அதற்கென்று எந்த உடைமையும் கிடையாது. கோழிக்குள் முட்டை வைத்து, முட்டைக்குள் கோழி வைத்து, வாழைக்குள் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன் என்றார் கண்ணதாசன். எல்லா குணங்களுக்கும் இறைநிலை ஆதாரமாய் இருந்தாலும் தெய்வத்திற்கு என்று எந்த குணமும் கிடையாது. அது குணம் கடந்த குணாதீதம், நிர்குணம். அந்த பேரறிவு என்பது ஒன்றும் இல்லாத சூன்யம். அந்த ஒன்றும் இல்லாத ஒன்றை அறிவதுதான் நமது பகுத்தறிவின் சிறப்பும் முழுமையும். எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள் என்று அற்புதமான ஒரு கருத்தை வெளிப்படுத்திய அற்புதமான மகான் ரமண மகர்ஷி அவர்கள். மிக அற்புதமான கருத்து இது. எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். என்ன பொருள் பாருங்க. அறிந்தவை மறையும் போது அறியாதவை விளங்கும் என்பார் மகிழ்ச்சி அவர்கள். அறிந்தவை அனைத்தும் மறையும் போது அறியாதது விளங்கும். எல்லாம் அறிந்தும் எதை அறியவில்லை என்றால் வாழ்க்கை நிறைவு பெறாதோ, அதுதான் அனைத்தையும் விட சிறப்பானது. எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த அறிவு செல்வம். எல்லாம் அறிந்தும் இவற்றை அறிகின்ற இறைவனை அறியவில்லை என்றால் அறிந்தவை அனைத்தும் பயனற்று போகும். இறையாற்றல் அனைத்திற்கும் மூலமான பேராதார பெருவெளி. அந்த பேரறிவு எழுச்சி பெற்ற ஆற்றலே தோற்றங்களாகவும் அறிவு இயக்க சீர்மையாகவும் அமைந்த ரகசியத்தை உணர்ந்த மகான்கள் இறை உணர்வும் இறை நீதியை மதித்து வாழ்கின்ற அறமும் என்ற கோட்பாடுகளை மையமாக கொண்டு தர்மத்தை வகுத்தார்கள். அப்போ
இத்தனை செய்திகளை, அனுபவங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். இவையெல்லாம் நாம் அறிந்தவை. இப்போ தவத்தில் அமர்கின்ற போது எண்ணங்கள் குறுக்கின்றனவே, எண்ணங்கள் குறுக்கிடுகின்றனவே. அந்த எண்ணம் அற்று போவது தானே தியானம். அப்போ பெற்ற அனுபவங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டால் எண்ணம் தோன்றதல்லவா? சரி. இப்போ இத்தனை பெரிய பிரபஞ்சம், இதில் எண்ணற்ற ஜீவராசிகள், இவர்களிலே சில பேர் தெய்வத்தையே அறிந்து தெய்வத்தோடு ஒன்றிய மிக உயர்ந்த ஞானியர் பெருமக்கள். இவை எல்லாம் இங்கே இருக்கின்றன என்பது இறைவனுக்கு தெரியுமா? மிக முக்கியமான ஒரு கேள்வி. நாம் இருக்கிறோம் என்பது இறைவனுக்கு தெரியுமா? இந்த உலகம் இருக்கிறது. அத்தனை வளங்களும் அவனில் இருந்து வெளிப்பட்டவையே என்பது அந்த இறைவனுக்கு தெரியுமா? அமெரிக்காவிலே மகிழ்ச்சி அவர்கள் ஒரு வகுப்பு நடத்தி கொண்டிருந்த போது ஒரு அமெரிக்க அன்பர் கேட்டார், சுவாமிஜி, டஸ் காட் ஹேஸ் சென்ஸ் என்று கேட்டாராம். மகிழ்ச்சி உடனே நான் சென்ஸ் என்றார். சுவாமி சிரித்தே சொல்லுவார், அந்த அன்பர் அவரைத்தான் நான் சென்ஸ் திட்டுறேன் நினைச்சிட்டு பயந்து போய் உட்கார்ந்துட்டாரு. பிறகு நான் சொன்னேன், நான் உங்களை சொல்லல, காட் இஸ் நான் சென்ஸ் என்றார். இதே தான் இங்க ரமணர் சொல்றார். எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று எந்த உணர்வும் அற்று சுத்த வெளியாக இருக்கின்ற அந்த இறைவனை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். அப்போ அறிந்தவை அனைத்தும் மறங்குகின்ற போது இதுவரைக்கும் அனுபவிக்காத அந்த தெய்வத்தை அறிகிறோம். அந்த தெய்வத்தின் நிலை என்ன என்று பார்க்கின்ற போது அதற்கும் ஒன்றும் தெரியாது. இதை ஏதோ விதண்டாவாதம், நாத்திகவாதம் என்று சில பேர் எதிர்த்து பேசலாம். இதை உணர்ந்த ஒரு ஞானிதான் கந்த புராணத்திலே ஒரு அற்புதமான காட்சி எழுதி வைத்து சென்றிருக்கிறார். அந்த காட்சி என்னன்னு பாருங்க. ஒரு நாள் முருகன் பிரம்மாவிடத்திலே கேட்கிறான், பிரணவ ரகசியத்திற்கு பொருள் என்ன என்று கேட்கிறார். அவர் மறந்து விட்டதே என்று தலை சொரிகிறார். பிரணவத்திற்கு பொருள் தெரியாமலையா நீங்கள் உயிர்களை படைக்கிறீர்கள் என்று கேட்டு அவரை சிறையில் அடைத்து விட்டான் முருகன். செய்தி சிவனுக்கு சென்றது. முருகன் அழைத்து கேட்டார், படைக்கின்ற பிரம்மாவை சிறையில் அடைத்து விட்டாயாமே, படைப்பு நின்று விடுமே, ஏன் இப்படி செய்தாய்? அவர் படைப்பதற்கு தேவையான பிரணவ ரகசியத்தை அவர் மறந்துவிட்டார். அதனால் அவரை சிறையில் அடைத்து விட்டேன். உன்னை சிவன் கேட்டார், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிந்ததனால்தான் சொன்னேன். உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டான் முருகன். சிவன் எனக்கு தெரியாது என்று மழுப்புகின்ற போது, சரி இப்படி உட்காருங்க என்று சொல்லி சிவனின் காதிலே பிரணவ ரகசியத்தை ஓதினான் முருகன். இந்த அனுபவத்தின் விளைவாக முருகனுக்கு 2 சிறப்பு பட்டங்கள் அமைந்தன. ஒன்று தகப்பன் சுவாமி, இன்னொன்று குமரகுருபரன். தந்தைக்கு மந்திரத்தின் தாரக பொருள்
உரைத்த தகப்பனுக்கும் சுவாமி என்ற என் சுவாமிநாதா என்று கண்ணாசன் ஒரு பாடலே சொல்லுவார் கந்தன் கருணை திரைப்படத்துல. அப்படி இறைவனுக்கே இறைவனாக பிரணவத்தின் பொருள் உரைத்ததால் தகப்பன் சுவாமி. சரி, இதைவிட சிறப்பான பட்டம் குமரகுருபரன். அதாவது அந்த வயது என்ன, ஒரு 7-8 வயது சிறுவன் தானே முருகன். அப்ப குமரனாக இருந்த முருகன் குமர குருஸ்தானத்திற்கு உயர்ந்து பரம்பொருளாகிய சிவத்திற்கே பிரணவ ரகசியத்தை விளக்கினான். அதனால் குமர குரு பரன் ஆகிறான். சரி, இந்த இடத்துல ஒரு கேள்வி வர வேண்டும். என்ன? பிரணவத்திற்கு பொருள் மறந்து போன பிரம்மாவையே சிறையடைத்தாயே, பொருளே தெரியாத தந்தையை சிறையடைக்கவில்லையே, ஏன் என்றால், வெளி என்பது காந்தம் பிறப்பதற்கு முன்பு உள்ள ஆதிநிலை, காந்தத்திற்கு மூலமாகிய சுத்தவெளி. அதற்கு உணர்வு கிடையாது. ஓம் என்பது காந்தத்தின் ஓசை, காந்தத்தில் எழுந்த ஓசை. சுத்தவெளியோ மௌனம். அப்ப மௌனத்திற்கு தெரியாது இப்படி ஒரு ஓசை இருக்கிறது என்பது. அது எழுச்சி பெற்று பிரம்ம லோகமாகி அதை உணரக்கூடிய பிரம்மம் என்ற அம்சத்தை அடைந்த பிறகுதான் தன்னில் இருந்து வெளிப்பட்டது இந்த பிரணவம், ஓம் என்ற பிரணவ சொல் என்பதை அறிந்து கொள்கிறது. எனவே அறிந்து கொண்டதை மறந்த நிலையில் ஜீவனை உற்பத்தி செய்வது தவறு. இது ஏதோ சரித்திர நிகழ்ச்சியோ அல்லது வரலாற்று நிகழ்ச்சியோ இதிகாச நிகழ்ச்சியோ மட்டும் அல்ல. இன்றைக்கும் நமக்கு ஒரு உண்மையை சுட்டி காட்டிய ஒரு தத்துவம். அது என்ன? ஒவ்வொரு மனிதனும் பிரணவத்தின் பொருள் உணர்ந்த பிறகு குழந்தையை பெற்றிருந்தால் அதன குற்றச்சாட்டு. பிரணவத்திற்கு பொருள் மறந்து போயா நீ உயிர்களை படைத்தாய் என்றுதான பிரம்மாவை சிறையடைத்தான். அப்படி என்றால் இன்றைக்கு எந்த தாய் தந்தைக்கு இறை தத்துவத்தை பற்றிய அனுபவம் உண்டு, தெளிவுண்டு? ஓம் என்ற பிரணவ மந்திரம் எத்தனை பேருக்கு தெரியும்? இத்தனை தாய் தந்தைகளையும் சிறையில் அடைக்க வேண்டும் இல்லையா? எனவே பிரணவத்தின் பொருள் தெரிந்த பிறகுதான் ஒரு ஆண் பெண் சந்ததி பெற்றுக் கொள்ளக்கூடிய தகுதியை பெறுகிறார்கள் என்ற இலக்கணத்தை ராமாயணத்திலேயும் காட்டியிருக்கிறார்கள், இங்கேயும் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் விளக்கம் பேசுபவர்கள் கதையை மட்டும் சிலாகித்துவிட்டு போகிறார்களே தவிர இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் சொல்லப்பட்டது என்பதை எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் எந்த உபன்யாசியாவது இருக்கிறார்களா என்று யூடியூப்ல பாருங்க. இப்படி ஒரு சிந்தனையை எந்த ஆன்மீக சொற்பொழிவாவது தந்திருக்கிறார்களா பாருங்க. ஏன் தர முடியவில்லை என்றால், இந்த 3 இதிகாசங்களும் வேதங்களும் தவத்தின் உச்சத்தில் அறிவின் ஐக்கியத்தில் ஒரு ஞானியின் பகுத்தறிவு தெய்வத்தின் பேரறிவோடு இணைந்த நிலையில் வெளிப்பட்ட இயற்கை ரகசியங்கள் இதிகாசங்களும் வேதங்களும். அவற்றை தவம் செய்யாமல் மொழியை மட்டுமே கற்றுக்கொண்டு அதை வைத்து அதை படித்து விளக்கம் சொல்ல தொடங்கினால் இப்படித்தான் அபத்தமாக இருக்கும். இந்த அபத்தம் இன்று நேற்று வந்ததல்ல, காலம் காலமாக தொடர்கிறது, இன்றும் தொடர்கிறது. இந்த அபத்தத்தை நீக்க வேண்டும் என்றால் அதற்கு சாவி வேதத்திலே மட்டுமே. ஏனென்றால் இங்கே
எந்த தத்துவத்தையும் நுணுகி புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தவத்தில் ஆழ்ந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மனம் நுணுகி போக போக எந்த இயற்கை ரகசியத்தையும் உணர்ந்து கொள்ளும். அந்த திறம்தான் பகுத்தறிவுக்கு மூலமாகிய பேரறிவு, தெய்வம். இதன்படி இறை உணர்வையும் இறை நீதியையும் வாழ்கின்ற அறம் இணைந்த கோட்பாடுகளை வகுத்து தந்த ரமண மகர்ஷி சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை, அதாவது அந்த சுத்த வெளியை நான் உணர்ந்த பிறகுதான் மக்கள் என்னை மகான் என்று அங்கீகரித்தார்கள். இதை மகர்ஷி அவர்கள் குருவுக்கு உள்ள தகுதியாகவே 2 வரிகளை ஒரு கவிதையினுடைய இறுதியிலே வைக்கிறார். அறிவேதான் தெய்வம் என்றால் தாயுமானார், குரு வணக்க பாடல். அதிலே குருவின் இலக்கணம் என்ன என்பதை கடைசி 2 வரிகள். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம் என்கிறார். இதன் பொருள் என்ன? அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அந்த பேரறிவிலே இந்த பகுத்தறிவு இணைந்த நிலை, ஒன்றிய நிலை, கலந்துவிட்ட நிலை. அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அப்படி நிலைத்த போது அந்த தெய்வமே பரிணாமத்தில் இயல்புக்க விதி, இயற்கை விதி, செயல் விதி, செயல் விளைவு விதியாக பரிணமித்த ரகசியத்தை அறிகிறார்கள். அதை மையமாக கொண்டு, அடிப்படையாக கொண்டு தெய்வ நீதிக்கு இணங்கி வாழ்வதே நமக்கு பாதுகாப்பானது, இனிமையானது. முரண்பட்டால் துன்பத்தில் சிக்குவோம் என்று இவற்றை ஒரு அறநெறி வாழ்க்கையாக வகுத்து தருகிறார்கள். அப்ப யார் அறிவில் அறிவாய் நிலைத்தார்களோ அவர்கள் எல்லோருமே அறத்தை வகுத்திருக்கின்றார்கள். தொல்காப்பியர் தவத்தில் ஆழ்ந்தார், அவர் தொல்காப்பியத்தை வகுத்து தந்திருக்கின்றார். வான்மீகி தவத்தில் ஆழ்ந்தார், ராமாயணம் என்ற அறநெறியை வகுத்து தந்தார். வேத வியாசர் தவத்தில் ஆழ்ந்தார், வேதங்களையும் பாரதத்தையும் தந்தார். காளிதாசர் தவத்தில் ஆழ்ந்தார், காந்த தத்துவத்தை குமார சம்பவமாக தந்தார். மகரிஷி அவர்கள் தவத்திலே ஆழ்ந்தார், தெளிவாக இறை தத்துவத்தை, சுத்தவிலின் இயல்புகளை விளக்கிச் சொல்கிறார். அதிலிருந்து வந்த இயல்புக்க விதி, இயற்கை விதி, செயல் விளைவு விதி என்ற அனைத்து தெய்வ நீதியையும் நமக்கு இன்றைக்குள்ள விஞ்ஞான அறிவோடு காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று நியூட்டன் பேசுகிறாரு. அந்த நியூட்டன் விதியோடு இணைந்து போகக்கூடிய வகையிலே ஒரு செயல் விளைவு தத்துவத்தையும் விளக்கி சொல்கின்றார். சரி, இந்த 2 போதுமா? நான் தெய்வத்தை அறிந்தேன், அந்த அறிவை கொண்டு அறநெறி வகுத்திருக்கின்றேன், இதன்படி நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னால் மட்டும் போதுமா? சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இன்றைக்கு உலகத்திலே எத்தனை தர்மங்களை பேசுகிறார்கள். ஆனால் யாராவது தர்மத்தின் பொருள் உணர்ந்திருக்கிறார்களா என்று பாருங்களேன். எத்தனை ஆன்மீகவாதிகள், ஆன்மீகவாதி சொல்லக்கூடாது, மதவாதிகள், சம்பிரதாயங்களிலே மூழ்கிருக்கின்ற புரோகிதர்கள், எத்தனை பேருக்கு தெய்வ நீதி தெரியும்? எத்தனை பேர் தர்மத்தின்படி வாழ்கிறார்கள்? அவர் தர்மத்தின்படி வாழவில்லை என்பதற்கு ஆதாரம் என்ன என்றால், பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களில் சிக்கியிருக்கிறார்களே, வேற என்ன சாட்சி வேணும்? தட்டுல 5 ரூபா போடுங்க, வெறும் திருநீறு வீசப்படும்.
500 போடுங்க. சுவாமி கழுத்துல இருக்கிற மாலையை கழட்டி வந்து இவரு கழுத்துல போட்டு எத்தனை பிரசாதம் வரும்னு பாருங்க. அப்ப இந்த பூசாரி 500 அடிமை தானே. இப்படி மதவாதிகளையும் எடுத்து பார்த்துங்க. அப்போ புலன் கவர்ச்சிக்கு ஆட்பட்டால் அங்க எப்படி ஞானம் வந்து சேரும்? அதனால் வள்ளுவர் சொன்னார், சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். எனவே மகர்ஷி குருவுக்கான இலக்கணத்தை வகுக்கின்ற போது, அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் என்றார். சிறப்பு எங்கே? இது மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் சாத்தியம்தான் என்பதை தான் வாழ்ந்து காட்ட வேண்டும். தான் முன் மாதிரியாக ஆன்றோனாக இருந்தால் மட்டும் போதாது, சான்றோனாகவும் வாழ்ந்து காட்டுகிறார்கள். அப்படி வாழ்ந்து காட்டியதனால்தான் இது ஜீவ தத்துவம் என்று பெயர். மகான்கள் வாழ்ந்து காட்டிய தத்துவங்களை ஜீவ தத்துவங்கள் என்று குறிப்பிடலாம். ஏனென்றால் இன்றைக்கு புத்தக கடைகளிலே எத்தனை பேர் இறை தத்துவத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள் பாருங்களேன். எத்தனை தமிழ் முனைவர்கள் எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறார்கள், எத்தனை மடாதிபதிகள் மத தலைவர்கள் நூல் எழுதியிருக்கிறார்கள். இவை எல்லாம் காலத்திற்கு நிற்குமா? காலம் கடந்து நிற்குமா? இல்லையே. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அத்தனை தத்துவ நூல்களும் இன்றைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே. அர்த்தம் புரிகிறதோ இல்லையோ, வேதம் படிக்கிறார்கள், பைபிள் படிக்கிறார்கள், குரான் படிக்கிறார்கள், கீதை படிக்கிறார்கள், உபனிஷத்துக்களை பேசுகிறார்கள். அப்ப அவை எல்லாம் இன்றைக்கும் ஜீவ தத்துவங்களாக பல தலைமுறைகளை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்றார். அந்த மகான் வாழ்ந்த சத்தியம் அந்த தத்துவத்தோடு கலந்திருக்கிறது. எனவே இந்த 3 இலக்கணங்களும் நிறைவாக பெற்றவரே குரு ஸ்தானத்துக்கு தகுதி உள்ளவர்கள். மற்ற அத்தனை பேரும் போலி துறவிகள், போலி சாமியார்கள். இவர்களை பற்றியும் கூடா ஒழுக்கம் என்ற தலைப்பிலே வள்ளுவ பெருந்தகை 10 குறட்பாக்களை தந்திருக்கிறார். மிக அற்புதமான ஒரு குறளை சொல்ல வேண்டும் என்றார், ஒரு வயல் நன்கு விளைந்து நிற்கிறது. பசியோடு இருக்கின்ற ஒரு மாடு இப்ப அது வயலுக்குள் இருக்கின்ற பயிரை மேய வேண்டும். ஆனால் காவல்காரன் அங்கே இருக்கிறான். உள்ளே போனால் விரட்டி விடுவான். இப்போ அந்த காவல்காரனும் பயப்பட வேண்டும். பசுவுக்கு சேதம் இல்லை என்றும் நம்ப வேண்டும். பயிருக்கு சேதம் இல்லை என்றும் நம்ப வேண்டும். இந்த இரண்டையும் பயன்படுத்தி நாம் பயிரை மேய வேண்டும். என்ன செய்யலாம்? அந்த பசு ஒரு புலியின் தலையை மாட்டிக்கொண்டது. புலியின் தலையை முகத்தை மாட்டிக்கொண்டது. இந்த புலியை பார்த்த காவலன் பயந்து ஓடிவிட்டான். தன்னை காத்துக் கொள்ளணும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, எனவே பயிருக்கு நட்டம் இல்லை என்று அவன் ஓடிவிட்டான். வயலை நுழைந்த பசு வயிறு முட்டுகின்ற வரைக்கும் நிறைவாக மேய்ந்து விட்டு வந்து விட்டது. இதை ஒப்பிடுகிறார் வள்ளுவ பெருந்தகை, போலி துறவிகளோடு ஒப்பிடுகிறார். இந்த போலி துறவி என்ன செய்கிறான்? வித்தியாசமான காஸ்டியூம்ஸ். யாரும் சாதாரணமா ஆடை போட்டா யாரும் மதிக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ். மக்களுக்கு புரியாத, ஏன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தத்துவத்தை பற்றி, தெய்வத்தை பற்றி பக்தர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்தந்த சாமி ஒவ்வொரு கதையை அவிழ்த்து விடுவார்.
இவன் அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினால் தனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று நம்புகிறான். அதாவது தன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று நம்புகிறான். அவரை உண்மை என்றும் அவரால் தனக்கு எந்த வகையிலும் நட்டமில்லை என்று நம்புகிறான். இதை வைத்துக் கொண்டு இவன் காணிக்கை, அவருடைய சிசுருசிகள், பணிவிடைகள் எல்லாம் செய்கிறான். எப்படி புலியின் தலையை போர்த்து கொண்டு, புலித்தோலை போர்த்து கொண்டு, பசுமாடு வயலை மேய்ந்து அதை சேதப்படுத்தியதோ, அதுபோல் இந்த போலி துறவி தன்னை உண்மையான அசல் ஆன்மீகவாதி என்ற போர்வையிலே நுழைந்து கொண்டு சமுதாயத்தின் மேன்மைகளை மேய்கிறான். பணம், வாழ்க்கை வசதிகள், இன்னும் சில சமயங்களில் பெண்களின் கற்பு உட்பட சூறையாடி விடுகிறான் என்று இந்த 2 நிலைகள் ஒப்பிட்டு கூட ஒழுக்கம் அதிகாரத்திலே இந்த போலி சாமியர்களை பற்றி பேசியிருக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவ பெருந்தகை. மகான்கள் தோன்றிய காலத்தில் அவரை மகான் என்று அடையாளம் கண்டவர்கள் மிக மிக சிலர்தான். அந்த சிலரோடு இணைந்த மகானின் அறிவு திறம் காலத்தால் மக்கள் மத்தியிலே மலர்ச்சி பெற்று பரவி பிறகு அவர் மிகப்பெரிய இறைவனுக்கு சமமான குருவாக மதிக்கப்படுகிறார். இன்றைக்கு மகாவீரருடைய ஜெயின மதம், புத்தரை பின்பற்றிய பௌத்த மதம், ஆதிசங்கரை வெளிப்படுத்திய அத்வைதம், இயேசுபிரானை பின்பற்றிய கிறிஸ்தவ மதம், நபிகள் நாயகம் உருவாக்கிய இஸ்லாம் மதம், இவை எல்லாம் தோன்றிய காலத்தில் எத்தனை பேர் அதில் இருந்தார்கள்? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரே ஒரு விவேகானந்தர், புத்தருக்கு ஒரே ஒரு ஆனந்தன், இயேசுபிரானுக்கு 12 சீடர்கள். இப்படி ஒரு வாழ்க்கை தத்துவம் பிறந்த போது எண்ணி சொல்லக்கூடிய சிலர் மட்டுமே சீடர்களாக பின்பற்றினார்கள், அவரை குருவாக அடையாளம் கண்டார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு, 1400 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு கிறிஸ்தவமும் இஸ்லாமும் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது பாருங்க. உலகத்தின் மிக பெரிய மதம் கிறிஸ்தவம், 2ஆம் இடத்தில் இஸ்லாம், 3ஆம் இடத்தில் தான் இந்து தத்துவம். ஆனால் கடவுளை தேடிய முதல் இடம், அதுக்கு பெயரே வைக்கப்படவில்லை. இந்து என்ற பெயர் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர் வைத்த பெயரை தவிர ஹிந்துயிசம் என்ற ஒரு வார்த்தை ஆதி காலத்தில் கிடையாது. அதுக்கு பெயர் சனாதன தர்மம். இன்றைக்கு அதன் மகத்துவம் புரியாமல் இந்த கருப்பு சட்டைக்காரர்கள் அதை விவாதத்துக்குரிய பொருளாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் அது ஏன் நீக்கப்பட வேண்டியது என்ற விளக்கத்தை சொன்னார்களா? இல்லை. சனாதனத்திற்கு பல பல விளக்கங்களை மதவாதிகள் பேசினாலும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில விளக்கம் சொன்னார்களா? அதுவும் இல்லை. இறைவன் உண்டு என்று நம்புவதற்கு பெரிய அறிவு தேவையில்லை. இறைவன் இல்லை என்று மறுப்பதற்கும் அறிவு தேவையில்லை. ஆனால் உண்டு என்றால் எப்படி என்று விளக்குவதற்கும், இல்லை என்றால் எப்படி என்று விளக்குவதற்கும் சிந்தனை வேண்டும், ஆராய்ச்சி வேண்டும், தவம் வேண்டும், அனுபவம் வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் 2ம் இல்லாதவர்கள் தான் சண்டை போடுகிறார்கள், மக்களை குழப்புகிறார்கள். இவனும் விளக்கம் சொல்லலை, அவர்களும் விளக்கம் சொல்லலை. இப்ப சனாதனம் என்றால் என்ன பொருள்? சனம் என்றால் மக்கள்.
ஆதனம் என்றால் எல்லோரும் சமமானவர்களே, எல்லோரும் ஒரே மூலத்தில் இருந்து வந்தவர்களே. இந்த சமம் என்ற ஆதனத்தை அறிந்து தெய்வநீதியோடு ஒன்றி வாழக்கூடிய பக்குவம் பெற்ற இடமே ஆதீனம். அப்போ சனாதன தர்மம் என்பது சன ஆதனத்தை தர்மத்தை பின்பற்றுகின்ற இடம் ஆதீனம். இன்னும் ஆங்கிலத்தில் சொல்ல போன ஹீனோதியிசம் என்று சொல்வார்கள். அதாவது worshipping one God without denying the existence or worshipping or of the others gods. அப்போ எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் தான் சனாதன தர்மம். எங்கும் எதிலும் இறைவனை காண்பதே சனாதனம். அதைத்தான் ஆங்கில ஞானியும் காட் என்ற ஒரு அற்புதமான வார்த்தையை குறிப்பிட்டாரே. அந்த 3 எழுத்துக்களுக்கும் 3 தொழில் என்று இந்து தத்துவம் பேசியிருக்கிறது. பிரம்மா, விஷ்ணு, சிவம். பிரம்மா படைத்தல் தெய்வம், விஷ்ணு காத்தல், சிவம் அழித்தல். அப்போ படைத்தல், காத்தல், முடித்தல். ஜெனரேட்ஸ், ஆபரேட்ஸ், டெலிட்ஸ். ஒரே பொருள் தானே. ஜெனரேட்ஸ் ஜி, ஆபரேட்ஸ் ஓ, டெலிட்ஸ் டி, ஜிஓடி காட். இந்த 3 எழுத்துக்களை மையப்படுத்தித்தான் வள்ளுவ பெருந்தகையும் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றார். பகவன் ப க அ, படைத்தல், காத்தல், அழித்தல். அன் என்பது இலக்கண விகுதி. அப்ப இந்த 3 எழுத்துக்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், ப க அ, இதனோடு அன் என்ற இலக்கண விகுதியை இணைத்தால் பகவான் என்று பொருள். எனவே இந்த 3 தொழில்களுக்கும் எது முழு முதற் பொருளோ அதுவே தெய்வம் என்கிறது சைவ சித்தாந்தம். உலகத்தின் முதல் தத்துவம் சைவ சித்தாந்தம் தான். அது தமிழில் தான். எனவே இதெல்லாம் மறைத்து ஒரு வியாபாரத்தனமான ஒரு ஆன்மீகம் இந்தியாவிலே தொடர்ந்து போராட்டத்தையே நடத்தி கொண்டிருக்கிறது. யாரும் விட்டு கொடுத்து போவதற்கு தயாராக இல்லை. இந்த குருஸ்தானம் அடைந்தவரின் வாழ்நாளில் மக்கள் பரவலாக அங்கீகரிப்பது இல்லை என்றாலும் அடுத்த தலைமுறைகளில் அது நடந்தேறியது. இதே போல இன்றைக்கு ஆழியாறு பெரும்பாலும் தெரியாத இடமாக இருக்கலாம். மகிழ்ச்சி பற்றியும் அறிவு திருக்கோவிலை பற்றியும் உலக மக்கள் எல்லோரும் தெரியாத நிலையில இருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எப்படி நியூயார்க், மாஸ்கோ என்று சொல்கிறோமோ அதுபோல் ஆழியாறு உலகறிந்த இடமாக இருக்கும். மகிழ்ச்சி அவர்கள் உலகறிந்த ஞானியாக பிரகாசிப்பார். ஏனென்றால் வேதத்தில்தான் தத்துவங்களின் மகுடம். வேதத்தில் மகிழ்ச்சி தான் அத்தனை மகான்களுக்கும் மூத்தவர். இது இன்றைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கலாம். ஆனால் மகிழ்ச்சியின் தத்துவத்தின் சிறப்பை, எளிமையை பயிற்சிகளோடு அடையக்கூடிய வழிவகை இணைந்த ஒரு செயல்முறை திட்டம் இணைந்த இந்த தத்துவத்தை செய்து பார்க்கின்ற அன்பர்களுக்கு தெரியும் இதனுடைய மகத்துவம் என்ன என்பது. எனவே இந்த வகையிலே மகிழ்ச்சி அவர்கள் யார் என்பதை சில பாடல் மூலமாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். நான் இறைவனாகவே இருந்து இதையெல்லாம் சொல்கிறேன் என்று அவரே தனக்கு சாட்சியாக இருந்திருக்கிறார். அதை சில கவிதைகளிலே ஒரு புத்தகத்திலே உரைநடையாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த விளக்கத்தை அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி
இன்றைய உரையை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. அன்பர்களுடைய கேள்விகளுக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை இப்பொழுது உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம் தெளிவுபடுவதற்காக. தனா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இந்த வேதத்தை பற்றி சொல்லிக்க அதுல இருக்கு யசு யாமம் மட்டும் சொன்னீங்க. அதுல இந்த அதர்வன மண்டம் ஒன்று அப்படின்னு சொல்றாரு. அது நாலாவது அதர்வன வேதம் வியாச பகவான் எழுதியது அல்ல. அதர்வன வேதம் என்பது இந்த பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக் சொல்லக்கூடிய இந்த பில்லி, சூனியம், அருள்வாக்கு இவற்றுக்கான தகுதிகளை பெறுவதற்கான மந்திரங்கள். அது சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய வகையிலே தான் பெரும்பாலும் பயன்பட்டு இருக்கிறது. அதில் உள்ள பூஜை முறைகள், மந்திர உச்சாடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவரை கெடுப்பது. அல்லது ஒரு சிலர் இந்த இவங்க பார்த்தீங்களா மேஜிஷியன் சொல்றாங்க பாருங்க, மந்திரவாதிகள், அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒயிட் மேஜிக். அவங்க உண்மையில் செய்வது இல்லை. ஆனா ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்கக்கூடிய சபையையே தன்னுடைய எண்ணத்திற்கு கட்டுப்படுத்தக்கூடிய மனோதிடம் வாய்ந்தவர்கள். அதற்கு அவங்க சில மந்திரங்கள் உச்சாரணம் செய்து அந்த தகுதியை பெருக்கிக் கொள்வதாக ஒவ்வொரு இப்போ என்ன சொல்றோம், இந்தியாவை விட மேல்நாட்டு மந்திரவாதிகள் யூடியூப்ல பார்க்குறோம். உண்மையிலேயே சாத்தியமா இல்லையான்னு தெரியல. அப்படியெல்லாம் விதவிதமான காட்சிகள் எல்லாம் யூடியூப்ல நம்ம பார்க்கிறோம். இது சாத்தியமா என்பது கூட நமக்கு தெரிவதில்லை. ஆனா ஒரு காட்சி வீடியோல நான் பார்த்தது, ஒரு மனிதன் ஒரு சின்ன ஒரு கண்ணாடி ஒரு பெட்டிக்குள்ள அடங்கிடுறார். மனிதன் இங்க காணல. பிறகு அங்கிருந்து மறுபடியும் வெளியே வர்றார். இது எப்படி சாத்தியம் என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, இதை வைத்து மற்ற மந்திர மேஜிக் ஷோ பார்க்கிற போது சாத்தியம் என்ற ஒரு கருத்து வருகிறது. அது என்ன என்றால், அணுக்களாக பிரிந்து போகக்கூடிய சிறப்பு. அது ஒரு டெக்னிக் இருக்கு இதுல. அப்படி தன்னையே அணுக்களாக பிரிக்கக்கூடிய திறம் பெற்றவர்கள், அதுதான் அந்த இதுல இங்க மறைந்து அப்படியே அத்தனை அணுக்களையும் அந்த சின்ன ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் அடங்கி போகிறார். பிறகு அந்த அணுக்கள் எல்லாம் மீண்டும் வெளியே கூடி தன்னை தோற்றமாக தெரியப்படுத்திக் கொள்கிறார். இதுதான் இப்போ டெலிபோர்ட் என்று ஒரு விஞ்ஞானம் வசதி வரப்போகிறது என்று ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோமே. எந்த ஊருக்கும் நம்ம ட்ரெயின்லயோ ஃப்ளைட்லயோ போக வேண்டியதில்லை. டெலிபோர்ட்ல போய் நுழைஞ்சா போதும், காணாம போய் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊர்ல வெளிப்பட்டு விடலாம் என்று, இதெல்லாம் இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் என்று சொல்லுவாங்களே இங்க சித்தர்கள், அந்த நுட்பத்தின்படி செயல்படுத்த முடியும் என்று விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டிருப்பதாக ஒரு செய்தி இப்பவே வந்துட்டு இருக்கு. அது எப்போதைக்கு வெளிவரும் தெரியாது, இல்லை இப்போதைக்கு அது யூடியூபருடைய கைங்கரியமா என்பதும் தெரியாது. ஏதோ ஒன்று யூடியூப்ல அப்பப்போ வந்து கொண்டு இருக்கிறது. அதுல பொய்களும் நிறைய இருக்கும், சிலது உண்மையும் இருக்கிறது. அப்படி அதர்வன வேதத்தை வேதவியாசர் எழுதவில்லை. அதனால் அவர் கொடுத்த வேதங்கள் 3, 4வது வேதம் பகவத்கீதை தான். அப்பையா அந்த கூடு விட்டு கூடு பாய்றது அதர்வனம் அதுக்குள்ளே வரும், அதுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. அப்படி என்று சொன்னால் திருமூலர் அந்த அவர் கூடு விட்டு கூடு பாய்ச்சானே. திருமூலர் இதை கற்றுக்கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரும் மூலன் என்ற உடல்நிலை புகுந்தவர் தானே. ஆமா. ஏன்னா அவர் இறந்துபடுறாரு. அது அவரு என்ன சொல்றது, கூடு விட்டு கூடு பாய்கின்ற போது அவருடைய உடலை எரிச்சிடுறாங்க. பிறகு வருகின்ற போது உடல் இல்லை. அப்போ என்ன பண்றது, அங்க இறந்த ஒரு இடையனுடைய உடல் இருந்தது. அதுல
அந்த மாடுகளை ஓட்டி கொண்டு போய் அந்த வீட்டுல சேர்த்து அந்த அந்த இடையனுடைய பேர் தான் மூலர். இவருடைய பேர் வரல. அப்ப அந்த இடையனுக்கு மதிப்பளித்து திருமூலர் என்று மக்கள் பெயர் வைத்தார்கள். ஐயா, இன்னொரு இந்த மதவாதிகளுக்கும் ஆத்மீயவாதிகளுக்கும் வித்தியாசம் இருக்கா? நிச்சயமாக. மதவாதிகள் ஒரு மதத்தின் கோட்பாடுகள், சடங்கு சம்பிரதாயங்களை மட்டுமே தெரிந்தவர்கள். ஆன்மீகவாதி என்பவர் பரிணாமத்தை அனுபவத்தில் உணர்ந்து இறைநிலையோடு ஒன்றக்கூடிய சிறப்பு வாய்ந்தவர்கள். அதாவது ஆன்மீகம் என்ற சொல்லுக்கு பொருள் ஆன்மாவை குறிக்கும், பசுவை குறிக்கும். விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்ததனால் ஆண் என்பது மனிதன். மனிதனிலே அறிவில் உயர்ந்தவர்களை மகான் என்று சொல்கின்றோம். அப்ப மனித நேயத்தில் உயர்கின்ற போது மிகுதல். அப்போ என்ற பசுவிலிருந்து, விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்த ஆண் என்ற மனிதன் மனித நேயத்தில் உயர்வு பெறுகின்ற போது ஆன்மிக என்ற பிரணவ பொருளின் ரகசியத்தை, தெய்வத்தை அறிகிறான். அதற்கான வழிவகைகளை, பயிற்சிகளை காட்டுவதே ஆன்மீகம். சரிங்களா? அப்படின்ற ஐயா, அந்த கிறிஸ்டியானிட்டி மற்றது இஸ்லாம் அதுல ஆட்கள் எல்லாம் ஆத்மீயத்தில் உள்ளவர்னு சொல்ல முடியாதா? ஏன்னா இயேசுபிரான் அப்படித்தானே கண்டுபிடித்தார். அவர் எந்த பள்ளிக்கும் போகல. நபிகளுக்கும் படிப்பறிவு கிடையாது. அவர்கள் சொன்னதை மற்றவர் எழுதினார்கள். பைபிளில ஆதிகாமம் பார்த்தீங்கன்னா யார் என்ற குறிப்பே கிடையாது. பரிசுத்த வேதாகமத்துல இன்னாதான் இந்த கருத்தை சொன்னார்கள் என்பதே கிடையாது. அதுல முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ஆதி ஆகமம் என்ற முதல் அத்தியாயம் 1 தான் அதுல தத்துவத்தை பேசுகிறது. அதுல என்ன சொல்றாங்க? ஒரு நாள் இறைவன் இந்த உலகத்தை படைக்க விரும்பினார். அவ்வாறு இந்த உலகம் உருவானது. 2ஆம் நாள் அதுல ஜலம் உருவாக கடவுது என்றால் நீர் வந்தது. நெருப்பு உண்டாக கடவுது என்றால் நெருப்பு வந்தது. காற்று உலக கடவுது என்றால் காற்று வந்தது. 5ஆம் நாள் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கும் கடவுது என்று ஆசீர்வதித்தார். அவ்வாறு ஜீவன்கள் உருவாகின. 6ஆம் நாள் இறைவன் தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். தன்னை போல சாயல். 7ஆம் நாள் இறைவன் ஓய்வு நாளாக அறிவித்தார். இப்படி வாரத்துக்கு 7 நாட்களை ஆதிகாமம் பேசுகிறது. இது என்ன சொல்லுது? 5 பஞ்சபூதங்கள். இறைவன் போலவே சிந்திக்கின்ற திறம் வாய்ந்த மனிதன் 6வது. 7ஆவது நாள் ஓய்வு நாள். என்னது? அந்த இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டிய நாள். இந்த பகுத்தறிவோடு பிறந்த மனிதன் பரிசுத்த ஆவியாகிய பேரறிவாகிய தெய்வத்தை தேட வேண்டிய, சிந்திக்க வேண்டிய நாள் 7ஆம் நாள் என்று அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு அதை பார்த்தீங்கன்னா இன்னாருக்கு சொன்னாங்க என்று அந்த வரலாற்று குறிப்புகள் தான் அதுல இருக்கும். இயேசுபிரான் வந்த பிறகு புதிய டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட்ல தான் 4 சுவிசேஷங்கள் இருக்கு. இந்த 4 சுவிசேஷங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேர் எழுதுறாங்க. இவங்க இயேசுபிரான் பல கருத்துக்களை அவ்வப்போது பேசிக்கிட்டே வர்றாரு. அதை இவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் எழுத முடியும். அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு அற்புதமான ஸ்லோகம், வசனம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஓமைகளாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு காலம் வரும், அப்போது உங்களுக்கு நான் வெளிப்படையாக பேசுவேன் என்ற வசனத்தையும் அது சேர்த்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, குருடர்களை பார்க்க வைத்தார், செத்தவர்களை எழுப்பினார்,
ஊமைகளை பேச வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார் என்றெல்லாம் வரும். செத்தவன் எழுப்ப முடியுமா? சிந்திக்கிற போது என்ன சொல்றாங்க, வள்ளுவர் சொன்னது போல, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றவன் செத்தாருள் வைக்கப்படும். அவன் சாகல, பிணம் போல். ஒரு பிணம் எந்த விதமான பயன் இல்லாதது மட்டும் அல்ல, அந்த பிணம் அழுகி அதிலிருந்து துர்நாற்றமும் கிருமிகளும் தோன்றினால் அது ஆரோக்கியமான மனிதர்களை, சமுதாயத்தையும் நோயாளியாக்கிவிடும். அப்ப துன்பம் தரும். இப்படி தெய்வத்தை அறியாமல், தெய்வ நீதி புரியாமல், தனக்கும் மற்றவர்களுக்கும் துன்பத்தை கொடுத்து வாழ்ந்த, பிணங்களை போன்று வாழ்ந்த மக்களுக்கு அவர் ஆன்மீக தத்துவங்களை போதித்து அவர்களை மனிதனாக்கினார், உயிர்ப்பித்தார் என்று பொருள். அதுக்கு என்னெல்லாம் செய்தார்? குருடர்களை பார்க்க வைத்தார். வெறும் தோற்றங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அனைத்து தோற்றங்களுக்கும் மூலம் அருவமாகிய இறைவனே என்பதை அகக்கண் கொண்டு பார்க்க வைத்தார். ஊமைகளை பேச வைத்தார். வாய் என்ன பேசுதோ அப்படி பேசிட்டு இருந்தவங்களை மனசாட்சி என்ன நினைக்குதோ அதை பேச வைத்தார். செவிடர்களை கேட்க வைத்தார். இதுவரைக்கும் உடல் சார்ந்த, பொருள் சார்ந்த, வியாபாரம் சார்ந்தது மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த அந்த காதுகளுக்கு தெய்வத்தை பற்றிய, தெய்வத்தை அடையக்கூடிய வழிவகைகளை பற்றிய விளக்கங்களை கேட்க வைத்தார். இதுதான் தத்துவம், இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது. அப்ப இதையெல்லாம் ஊமைகளாக சொல்லியிருக்கிறேன். ஒரு காலம் வரும், அப்போது நேரடியாக உங்களுக்கு விளக்குவேன். அப்படி இயேசுபிரான் சொன்ன ஞானிதான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். அன்றைக்கு இயேசுபிரான் சொன்னதை இன்றைக்கு வேதாத்திரி மகர்ஷி நமக்கு தெளிவாக ஊமைகள் இல்லாம தத்துவத்தை தத்துவமாக விளக்கி சொல்கிறார். அப்படிங்கும்போது இயேசுபிரான் வந்து ஆத்மீயவாதி அப்பையா? ஆமாம். ரைட், ஓகே, தட்ஸ் ஃபைன். அப்படி இன்னைக்கு அவரை ஃபாலோ பண்ற ஆட்கள் வந்து அது பேர்ந்ததெல்லாம் மாறி, அவங்க மதவாதிகளா மாறிவிட்டாங்க, அப்படித்தானே? எப்படிங்க? இப்ப வந்து இயேசுபிரான் வந்து அவர் ஒரு ஆத்மீயவாதி, சரி. ஆனால் வந்து அதை ஃபாலோ பண்ணி அங்கே கீழே போறாக்கள் வந்து மதவாதிகளா மாறிவிட்டார்கள். ஏனென்றால் அதன் பிறகு அதை பற்றி சிந்தித்தவர்கள் எல்லாம் அந்த பிரேயர், பைபிள் படிக்கிறது, பிரேயர் பண்றது அப்படின்ற அளவுல அது மட்டும்தான் இருந்தாங்க. அவருடைய உட்பொருளை தேடவில்லையே. இப்போ நீங்க குறை சொல்லல, இருக்கிறத வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கறதுக்காக சொல்றேன். நீங்க வந்து சர்ச்சில் போய் எப்படி ப்ரேயர் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நமக்கு ஆகாரம் தாரும் ஐயா, எங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றும் ஐயா என்றுன்னு கேட்குறாங்க இல்லைங்களா? அப்ப எல்லாம் வேண்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்றாங்க? கேளுங்கள் தரப்படும். அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீ பிதாவை நோக்கி இன்னது வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னால் உனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப எதுக்கு போய் கேட்குறீங்க? சரி, எதை கேட்க வேண்டும் தெரியுமா? அதற்கு பதில் அடுத்த ஒரு 7-8 வசனங்கள் கழித்து ஒரு பதில் வருகிறது. இந்த பரமண்டலத்தில் உம்முடைய ராஜ்யம் நடப்பது போல என்னிலும் நடப்பதாக என்று கேள். அப்போது உனக்கு தேவையானது உமக்கு கூட கொடுக்கப்படும், இலவசமாக கொடுக்கப்படும் என்கிறார். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் எப்படி ஒரு இயக்க விதியாக பரமபிதா நடத்தி கொண்டிருக்கிறாரோ அதே தெய்வ நீதியின்படி என்னையும் நடத்து என்று நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால் இந்த உடம்புக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இலவசமாக தானே வந்து சேரும். அதைத்தான் சொல்றேன். இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, அஞ்சாதே உனக்கு முன்னால் என்னுடைய சமூகம் செல்கிறது. உனக்கு என்னென்ன தேவையோ, என்ன பாதுகாப்பு தேவையோ அதெல்லாம்
என்னுடைய சமூகம் உனக்கு அமைத்து கொடுக்கும். அதையே தான் திருக்குறள் சொல்லும். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்தரும். சமுதாய நலம் நாடி யார் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவருடைய தேவைகளை இறைவன் பொறுப்படுத்திக் கொள்கிறான் என்று திருக்குறள் வாசனம் தான் பைபிளையும் இருக்கும். ஏன்னா திருவள்ளுவரும் இயேசுபிரானும் கிட்டத்தட்ட சம காலத்தில் வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு 2024 கிறிஸ்துவ ஆண்டு, 2050 வள்ளுவர் ஆண்டு. பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் பல கருத்துக்கள் திருக்குறளிலேயும் பைபிள்லையும் எதிரொலிக்கும். நன்றி ஐயா, வாழ்க. அடுத்து ஜனாரையா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை ஐயா. ஒரு கேள்வி இப்ப மகரிஷி பிரபஞ்சத்திலேயே மனிதன் உயர்ந்த பிறவின்னு சொல்லிக்கல, அந்த எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் அடி வேற கிரகங்கள்ல உள்ள ஆக்கள் அப்படின்னு பேசுறதை பற்றி அவற்றை கருத்து என்னவா இருக்குது ஐயா? ஒன்று முதலாவது கேள்வி. அதை பற்றி மகரிஷி அங்கேயாலும் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? அப்படி அதாவது ஏலியன்ஸ் அப்படின்னு பேசுறாங்க விஞ்ஞானத்துல, ஆனா யாரும் எதை இது வரைக்கும் காட்டியதாக நமக்கு எதுவும் செய்திகள் இல்லை. சாமிஜி சொல்லக்கூடிய கருத்து பிரபஞ்ச உயிரின வரலாற்றை பற்றிய அந்த இயற்கை நீதி நம்ம சிந்திச்சு பார்க்கிற போது, ஒரு சூரிய குடும்பம் இந்த மில்கி வே கேலக்சிலேயே 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு சூரிய குடும்பம் நாம் வாழ்கின்ற இந்த பூமி. இது போல 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் ஒரு கேலக்சியில, இது போல ஆண்ட்ரோமேடா கேலக்சி, கேலக்சி நிறைய கேலக்சிஸ் இருக்கு. அப்போ எந்த கேலக்சியில எந்த சூரிய குடும்பத்துல இதே போன்ற நவக்கோள் அமைப்பு இருக்கிறதோ அங்கேயும் ஜீவன் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருக்கா இல்லையான்னு தெரியாது, உண்டு. அப்ப இருக்கா என்ன தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? துரியோதயத்துல போய் தேடணும். முடியுமா? இது வரைக்கும் எந்த மகானும் சொல்லல இன்னொரு கிரகத்துல மனுஷன் இருக்கிறான்னு. ஏன்னா இந்த பிரபஞ்சம் அவ்வளவு பெரியது. நாம் இருக்கிறோம், ஆனா இங்க மனுஷன் இருக்கிறா மட்டும்தான் நம்ம உணர முடியுமே தவிர, இந்த பிரபஞ்சத்தையே அப்படியே விஸ்வரூப தரிசனமாக அலசி ஆராய்ந்து பார்த்து எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாம் யாரும் எழுத முடியாது. சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடா கோடி. அதே பகவத்கீதையில சொல்லும், என்னுடைய விபூதியின் விஸ்தரிப்புக்கு அளவில்லை அர்ஜுனா, அவற்றெல்லாம் தெரிந்து உனக்கு ஆவது என்ன? அதனால் என்னுடைய முக்கியமான விபூதிகளை மட்டும் சொல்லுகிறேன் கேள் என்று அந்த பரிணாம வரலாற்றில இப்ப மகிழ்ச்சி சொல்றாங்களே, முதல்ல இறைத்துகள் வந்தது, பிறகு விண்ணு காற்று நெருப்பு நீர் நீளம் வந்தது, பிறகு இந்த பூமியில ஜீவங்கள் தோன்ற ஆரம்பித்தது. முதல்ல நுண்ணுயிர் தோன்றியது, ஓரறிவு, பிறகு 2 அறிவு புழு வந்தது, 3 அறிவு கரையான் போன்றவை வந்தன, 4 அறிவு பாம்பு வந்தது, 5 அறிவு விலங்கு பறவைகள் வந்தன, 6 மனிதன் வந்தான். இது போதுமே. இப்போ 82 லட்சம் ஜீவனங்களும் எப்படி வந்தனன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா அது முடியுமா? இல்ல, நாங்க போற இடத்துக்கே போக முடியாது. அது மாதிரிதான் இந்த பேசிக் இப்படி வந்தது தெரிஞ்சுட்டா போதும். 82 லட்சம் ஜீவராசிகளும் எப்படி வந்தனன்னு ஆராய்ச்சி பண்ண போனா யார் கண்டுபிடிக்க முடியும்? அது உண்மை. இன்னும் கண்டுபிடிச்சு கொண்டே இருக்கிறாங்க, இன்னும் கூடிக்கொண்டேதான் இருக்கு. ஏன்னா கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி உள்ள வரைக்கும் புது புது உயிர்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அது கூட உண்மைதான். ஆமா, அது எப்ப மறையாதே. அயல்மாகின்ற சேர்க்கை, ஒரு உயிர் இன்னொரு சேர்கின்ற சேர்க்கை, இது எப்பவும் மாறாது, அழியாது. அப்ப புதிய புதிய இனங்கள் தோன்றிக்கொண்டுதான் இருக்கும். இது விதி. நின்று போனத்தானே எண்ணி முடிக்க முடியும், ஆராய்ந்து பார்க்க முடியும். தொடர்கின்ற நிகழ்ச்சியை எப்படி முடிக்க முடியும்? உண்மையா
என்னுடைய அடுத்த கேள்வி வந்து இது போன வீக்கான இருக்கிற ஒரு கேள்விதான். இந்த தன்முனைப்பு, ஆணவம், மற்றது தற்பெருமை ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ளலாம். தன்முனைப்பு ஆணவத்துக்கு சரியான அந்த வரவிலக்கணம் டெபினிஷன் என்னையா? அது என்ன, எப்படி அதை எல்லாத்துக்கும் ஒரே இலக்கணம் தானுங்க. ஆணவம் அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்க, சான்ஸ்கிரிட்ல அகம்பாவ் அப்படிம்பாங்க, அகம்பாவம் அப்படின்னு தமிழ் படுத்துவாங்க. ஆணவம் அப்படின்றது தமிழ் வார்த்தை தான். அதாவது ஆண் அவம் ஆணவம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்று வள்ளுவர் தவத்தை பற்றி 27வது அதிகாரத்துல பேசுற போது இந்த குறளை கொடுத்திருக்கிறார். அப்ப தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தவம் செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்தால்தான் நம்முடைய கடமைகளை அவன் முறையாக சரியாக காலத்தால் செய்ய முடியும். அப்படி தவம் செய்யவில்லை என்றால் அடுத்த மறுபக்கம் என்ன என்றால் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. இப்ப தவத்திற்கும் அவத்திற்கும் என்ன விளக்கம்? தவம் செய்பவர்கள் தன்னுடைய கடமைகளை செய்வார்கள் அப்படின்றார். அப்ப கடமை என்பது என்ன? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற 5 வகை கடமைகள். இந்த 5 வகை கடமைகளிலேயும் எதுவும் கெட்டு போகாம பார்க்கணும். அப்போ தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரக்கூடிய வகையிலே இந்த 5 வகையிலையும் ஆற்றுகின்ற வாழ்க்கையே 5 வகை கடமைகள். அப்ப தவம் செய்தால் அறத்தின்படி 5 வகை கடமைகளை நிறைவாக ஆற்றுவார்கள். அப்படி செய்யவில்லை என்கின்ற போது எதிர்ச்சொல் என்ன? துன்பம் தரக்கூடிய வாழ்க்கை. அப்ப அவம் என்பது துன்பத்தை தரக்கூடிய எண்ணம், சொல், செயல். அதற்கு காரணம் என்ன என்றால் ஆசை உட்பட்டு ஆசை வந்துவிடும். அப்ப ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் என்னென்ன விளைவாகும், எத்தனை துன்பங்கள் வரும். அப்போ இந்த அவம் என்ற ஆசையை மையமாக கொண்டு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இது என்ன பண்ணுது? ஆத்மாவிலே பதிந்து அது தொடர்ந்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் போய்கொண்டிருக்கிறது அல்லவா? அப்போ ஆன்மாவோடு அவம் இணைந்ததனால் ஆணவம். அந்த ஆணவத்துக்கு தன் முனைப்பு. அந்த ஆசை என்பது ஏன் வந்தது? தன் முனைப்பு. நான் எல்லாற்றை விட உயர்ந்தவனாக இருக்கணும் அப்படின்ற முனைப்பு. இந்த முனைப்பு ஏன் வந்தது என்றால் இறைவன் எல்லாவற்றை விட உயர்ந்தவன். அந்த இறைவனே மலர்ச்சி பெற்று ஒவ்வொன்றாக வருகின்ற போது எதெல்லாம் உயர்ந்திருக்கிறதோ அதெல்லாம் நான் 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 என்று நினைக்கிறான். ஏன்னா கீதையில வந்து மலர்களிலே நான் பாரிஜாதம், கற்பங்களிலே நான் விருட்சங்களிலே நான் கற்பக விருட்சம், மாதங்களிலே நான் மார்கழி என்று எது எது உயர்ந்திருக்கிறதோ அது அது நான் என்றான். அப்ப முனைப்பு என்பது முழுமை, பேரறிவு. அந்த முனைப்பு பேரறிவோடு சார்ந்திருப்பதனால அது உண்மையும் கூட. தெய்வத்தை விட உயர்ந்தது, அனைத்துமாக மாறியது, ஆண்டு கொண்டிருப்பது ஏதோ எதுவுமே கிடையாது. அப்ப அனைத்திலும் நான் உயர்ந்தவன் என்று தெய்வம் நினைப்பது உண்மை. ஆனால் அந்த தெய்வம் மையமாக கொண்டிருக்கிறது மனிதத்துல, பரமாத்மா நமக்குள்ள இருக்கு. அதன் பிறகு ஜீவாத்மா தோன்றி ஜீவாத்மா பெற்ற அனுபவங்களிலே ஆசை முன்னணிக்குது. ஏன்னா உடல் தேவைகளை நிறைவு செய்கின்ற போது ஆசை ஏற்படுது. அந்த ஆசை நிறைவேற்றுவதற்காக இன்னொருத்தருடைய உழைப்பை, பொருளை எடுத்துக்கொள்ளக்கூடிய, திருடிக்கொள்ளக்கூடிய தேவைகள் வந்தது. அப்போ தான் வாழ்வதற்காக செய்தவை, ஆசையின் பால் செய்தவை எல்லாமே அவமாக பதிந்தது, தீவையாக பதிந்தது. அப்போ அந்த ஆசையின் காரணமாக மற்றவிட நானே அழகா இருக்கணும், நானே அறிவுசாலியா இருக்கணும், நானே புகழிலே, செல்வத்திலே, வசதிகளிலே உயர்ந்திருக்க வேண்டும் என்ற முனைப்பு வருகின்ற போது அது தன் முனைப்பு. அதாவது முனைப்பு தெய்வீகமானது, தன் முனைப்பு ஆத்மா சார்ந்தது, ஜீவாத்மா சார்ந்தது. அப்ப 800 கோடி ஜீவாத்மாக்கள் உன்னோட நான் மேல போகணும், உன்னோட நான் மேல போகணும்னு தானே இப்ப அத்தனை செல்வங்களை கோடி கோடி கணக்காக கொட்டி சேர்த்த பிறகும்
இன்னும் ஒரு ரூபாய் கூட யாருக்கும் கொடுப்பதற்கு மனமில்லாமல் அரசியல்வாதிகள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தன்முனைப்பு தான் அங்க காரணம். அது யாருக்கும் ஒரு பைசா கொடுக்காது, ஆனா பிடுங்கி கொண்டே இருக்கும். அதான் ஆணவம், தன்முனைப்பு, அகம்பாவம், கர்வம் எல்லாம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, ஈகைனா என்ன அர்த்தம் ஐயா? ஈகை அப்படின்றது இன்னொரு ஜீவனுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்று அறிவு எழுச்சி பெற்று அதை செயல்படுத்துகின்ற நிலையில அது ஈகையாக மாறும். அதாவது இன்னும் சொல்ல போனா, பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த ஜீவனின் துன்பத்தை நீக்குவதற்கு ஒரு மனிதனின் அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது. அதை வளர்த்தவர்கள் பெயரால் மதங்கள் தோன்றின என்று மகர்ஷிவர் கவியில சொல்றார். அப்போ ஒரு ஜீவனின் துன்பத்தை நீக்குகின்ற கருணையின் வெளிப்பாடுதான் ஈகை. இப்போ ஈகை ஏதோ ஒரு காரணத்தில் துன்பப்படக்கூடிய ஜீவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனித நேயம் வருகின்ற போது இதன் மறுபக்கம் என்ன? நம்மால யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் வரக்கூடாது. இது ஒழுக்கம். இந்த ஈகையையும் ஒழுக்கத்தையும் செயல்படுத்துகின்ற போது அது கடமை. இதை முறைப்படுத்தி சொல்வதற்கு சொல்வதற்கு ஒரு லகுவா இருக்குமே அப்படின்றதுனால ஒழுக்கம் கடமை ஈகை என்று சொன்னமே தவிர அடிப்படையில் ஈகை ஒழுக்கம் கடமை தான் சரியான வரிசை. அது சரியா வராது சொல்வதற்கு. அப்படி ஒரு கவி நயமாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக ஒழுக்கம் கடமை ஈகை இருந்தது அற வாழ்க்கை என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஐயா, ஈகைன்றது எம்பத்தி தான் அதோட ரியல் மீனிங். அப்போ பீயிங் எம்பத்தி. ஆமா. இந்த ஈகை கூட நீங்க 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஒரு ஜீவன் உணவு இல்லாம ஒரு வசதி இல்லாம கஷ்டப்படுறான். உணவையோ அல்லது அவனுக்கு ஒரு வாழ்க்கை தேவை உடையையோ கொடுக்குறோம் இல்லையா? அது பொருளை கொண்டு பணத்தை கொண்டு செய்யக்கூடிய ஈகை. இப்போது உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட போக முடியாத அளவுக்கு வீட்டுல முடங்கி கிடக்கிறார். அவர் ஒரு வண்டி வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அவருக்கு சிகிச்சை செய்வதற்கு உதவி செய்யறோம். இது இந்த உடலை கொண்டு அந்த உடலுக்கு செய்கின்ற ஈகை. அப்ப உழைப்பால் ஈகை. இன்னொரு வகையில என்ன வாழ்க்கை என்ன சிக்கல்னு தெரியாம மக்கள் வாழ்றாங்க. அப்போ துன்பம் வரும்போது கஷ்டப்படுறான். நீ இதெல்லாம் செஞ்சா இப்படித்தான்ப்பா வரும், நீ உன்னை மாத்திக்கிட்டு ஒழுக்கமா வாழ்ந்தாதான் இதெல்லாம் வராம இருக்கும். அப்போ தர்மத்தை போதிக்கின்றாங்க. அப்போ தான் பெற்ற அறிவின் அனுபவத்தை இன்னொருத்தருக்கு அறிவுரையாக சொல்லுகின்ற போது அது அறிவின் மூலம் அனுபவத்தின் மூலம் செய்யக்கூடிய உதவி. இப்படி பொருளால், உடல் உழைப்பால், அறிவின் அனுபவத்தால் 3 வகையிலையும் இன்னொரு ஜீவனின் துன்பத்தை நீக்குகின்ற செயல் ஈகை. ஓகே ஐயா. ஐயா, அதே மாதிரி இந்த ப்ரீ நப்ஷியல் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா கிறிஸ்டியன்ஸ் இல்லையா? சோ அது நீங்க சொல்ற மாதிரி கிளாரிட்டியோட கொடுப்பாங்களா அவங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி? வாட் இஸ் லைஃப் எப்படின்னு சொல்லி புரிய வைப்பாங்களா, இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியை தான் சொல்லிக்கிறாங்களா? திருமண நிகழ்ச்சி அப்பதானே? ஆமாய்யா. அது உண்மையிலேயே இந்து சடங்குகளை விட எனக்கு கிறிஸ்தவ சடங்கு பிடிச்சது. ஏன்னா இந்து தத்துவத்துல மந்திரங்களை ஓதுவாங்களே தவிர யாரும் அந்த மந்திரத்துடைய பொருள் சொல்லி தம்பதிகளுக்கு விளக்கம் பேசுவது இல்லை. தம்பதிகளும் இந்த சடங்கு செய்வதில் நாட்டமா இருப்பாங்களே தவிர இவர் என்ன சொல்றாரு நமக்கு அப்படின்றது புரியாது. அப்ப புரியாத மந்திரத்தை வச்சுக்கிட்டு புரியாமலே வாழ்ந்து புரியாமலே போயிடுறான் இந்துக்கள். ஆனா கிறிஸ்தவத்துல பாக்குற போது இறைவனே இவரை உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைத்து வைத்திருக்கின்றார். தேவனால் இணைக்கப்பட்ட பந்தத்தை மனிதர்கள் பிரிக்காதிருப்பார்களாக அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உங்களுக்கு பிதாவே உங்கள் மூலமாக குழந்தையாக குமாரனாக பிறக்க இருக்கிறார். அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பை பிதா உங்களிடத்திலே தருகிறார். இன்று முதல் இந்த மணமகனின் தாய் தந்தை உறவு எல்லாம் உன்னுடைய உறவுகள்.
இந்த மணமகளின் தாய் தந்தை உறவுகள் எல்லாமே உன்னுடைய உறவுகள். அவர்களெல்லாம் பாதுகாக்க வேண்டிய, பராமரிக்க வேண்டிய பொறுப்பை பிதா உங்களிடத்திலே தந்திருக்கிறார். இதே போல இந்த அரங்கில் உள்ள அத்தனை பேரும் உங்களுடைய திருமண நாளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார். நான் ஒரே ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்க நடந்த நிகழ்ச்சி எனக்கு இது நினைவில் இருக்கு. இப்ப என்னது, அந்த தம்பதிகளுக்கு வாழ்க்கையின் நோக்கம் புரியுது. இது சொல்லாதனால இங்க இந்து தத்துவத்துல புருஷன் வீட்டு சொந்தங்கள் மட்டும்தான் மதிக்கணும், மனைவி வீட்டு சொந்தங்கள் எல்லாம் இங்க வரவே கூடாதுன்னு சொல்றக்கூடிய அளவுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை என்று வள்ளுவர் எதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இயல்புடைய மூவர். ஒரு குடும்ப தலைவர் யார் என்றால் அந்த குடும்பத்திலே இயல்புடைய மூவர் அப்படின்னா தான் வாழ்க்கை துணை, இது ஒரு லெவல். என்னுடைய தாய் தந்தை, மனைவின் தாய் தந்தை, அவர்கள் ஒரு லெவல். எங்களுக்கு பிறந்த குழந்தைகள் அடுத்த லெவல். அப்ப 3 நிலை வருது இல்லையா? அப்போ இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும், இந்த 3 நிலையில் இருப்பவர்களுக்கும் நல் ஆற்றி நின்ற துணை. அன்பு காட்டி அரவணைத்து அறிவுறுத்தி பராமரிக்கக்கூடிய பொறுப்பு ஏற்றவனே குடும்ப தலைவன். இந்த இலக்கணத்தை வைத்தா எத்தனை பேருக்கு இந்த யோகியத்தை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே ஐயா, அதே மாதிரி இன்னொரு கேள்வி வந்து, இப்போ பிரம்மா கிரியேட்டர், அதே மாதிரி பிரிசர்வர் வந்து விஷ்ணுன்னு சொல்றோம். ஆனா சிவன் டிஸ்ட்ராயர். டிஸ்ட்ராய் பண்ற சிவனுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? ஏன்னா சிவன் தான் ஆதியும் அந்தமும். அப்படின்னா சித்தாந்தத்துல 2 வகையா பேசுவாங்க. ஒன்று ஆதி சிவம், இந்த இடத்துல வரக்கூடியது ருத்ர சிவம். ஆதி சிவமே பிரம்மாவாகிறது, ஆதி சிவமே விஷ்ணுவாகிறது, ஆதி சிவமே ருத்ர சிவமாக முடிக்கிறது. எல்லாம் சிவம் என்ற அந்த சுத்தவெளிதான். அந்த சுத்தவெளியே தோற்றுவிக்கின்ற நிலையிலே பிரம்மவாக, அனைத்தும் பராமரித்து பாதுகாக்கின்ற நிலையிலே விஷ்ணுவாக, அனைத்தும் முடிகின்ற நிலையிலே, அழித்தல் என்பது சரியான வார்த்தை அல்ல, அழிதல். ஏன்னா அது தேய்ந்து கொண்டே இருக்குது. நம்ம என்ன யாரை நம்ம அழிச்சாங்களா? நாமளே பிறந்தோம், வளர்ந்தோம், ஒரு இளமை பருவத்திற்கு பிறகு முதுகை நோக்கி நகர்கிறோம். பிறகு ஒரு காலகட்டத்துல பழுத்த நிலைக்கு 70-80 வயசு 90 வயசு ஆயிடுறோம். ஒரு நாள் அப்படியே முடிஞ்சு போகிறோம். அப்ப யாரும் நம்ம அழிக்கல, தானாகவே அணுக்கள் கூடி வருது. ஒரு கட்டத்துல அணுக்கள் தளர்ந்து போய் ஒரு கட்டத்துல முடிஞ்சு போகுது. பிறகு அடக்கம் செய்த பிறகு அது சிதைந்து போய் மண்ணோட மண்ணாக மக்கி போகுது. அப்போ அழிதல் கிடையாது. அழிதல் சரியான வார்த்தையை தவிர அழித்தல் சரியான வார்த்தையா இல்ல. ஓகே, சோ இப்போ கான்செப்ட் புரியுதா? அதனாலதான் ஹரியும் சிவனும் வேற இல்லைன்னு சொல்றது. ஓகே, அதுதான் ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில் மண்ணும்பாங்க. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டா வச்சுங்களேன், இருப்பது ஒரே தெய்வம் தான்மா, இங்க வேறு தெய்வங்களே கிடையாது. அதனுடைய அந்த பரிணாம நீதியில இது தோன்றுகின்ற போது இதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, வாழ்கின்ற போது அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, முடிகின்ற போது அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. இதுல நமக்கு பஞ்சபூதங்கள் பேசுற போது அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, காந்தத்தை பேசுற போது அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, நமக்கு வேண்டிய செல்வங்கள் எடுக்கிற போது உணவுக்கு ஒரு பேர் வச்சாங்க, பணத்துக்கு ஒரு பேர் வச்சாங்க, வெற்றிக்கு ஒரு பேர் வச்சாங்க, குழந்தைக்கு ஒரு பேர் வச்சாங்க, அஷ்டலட்சுமின்னு சொன்னாங்க. இது கிறிஸ்தவத்துல பிதா சுதன் பரிசுத்தாவி 3ஆக பேசுனாங்க. இஸ்லாத்துல வந்து அல்லாஹ் அப்படின்னு பேசுறாங்க. பௌத்தத்துல வந்து அன்பு அப்படின்றாங்க, ஜெயினத்திலே அன்பு அப்படின்றாங்க, அகிம்சை அப்படின்றாங்க. இவ்வளவு தானே. ஆனா உள்ளது ஒரே ஒரு பொருள் தானே. அப்ப வார்த்தைகள் வேறு வேறே தவிர, மொழி வேறு வேறே தவிர, குறிப்பிட்டப்பட்ட பொருள் ஒன்றே தான். அந்த ஒரு பொருளை அறிந்து விட்டால் அதுக்கு பேர் சனாதன தர்மம். சனாதன தர்மத்தில் இருப்பவங்களுக்கு யார் மீது வெறுப்போ பொறாமையோ பகையோ வரவே வராது. உண்மையான சனாதனி யாரோடும் பகைமை பாராட்ட மாட்டார்கள். ஏன்னா எல்லாம் இறைவனே. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் சனாதனிகள். சரிங்களாம்மா?
ஓகே ஐயா, தேங்க்யூ சோ மச் ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க மடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. கடைசி ஒரு கேள்வி நான் கேட்டு முடிக்கிறேன் ஐயா. சொல்லுங்க. இந்த சிவனுக்கு முருகன் பிரணவத்தை விளக்கிய அந்த கதை செல்லுகின்ற போது சுத்த வழி, அதனுடைய ஒலி மௌனம், காந்தம், அந்த காந்தத்திலிருந்து எழுந்த ஓசை ஓம் என்று பெருமாளிச்சி வருது. அந்த ஓமே பிரம்மலோகமாக மாறியது என்று சொன்னீர்கள் ஐயா. ஒரு இந்த உலகத்தை ஒலி உலகம், ஒலிதான் பிரபஞ்சத்துக்கு அடிப்படை என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது இதுல வேற மாதிரி இருக்கிறத கொஞ்சம் விளக்கப்படுத்த முடியுமா ஐயா? இது எல்லாம் இந்த பக்தி மார்க்கத்துல இதெல்லாம் சொல்லி எடுத்துருவாங்க ஐயா. அது ஏன் சொல்றாங்கன்னா, அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாருலே வள்ளல் பெருமான். அதனால வெளிச்சத்தை கடவுள் என்று சொல்லுவாங்க. வேதங்கள் தோன்றிய போது அந்த ஒளி சப்தம் வந்தது, அது எழுத்துக்களாக எழுதுறாங்க. அதைத்தான் ஒளி பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுமே உண்மை அல்ல. ஏன்னா ஒளிக்கு மூலம் மௌனம், வெளிச்சத்துக்கு மூலம் இருட்டு. இருட்டு தான் தன்மாற்றம் அடைந்து வெளிச்சமா மாறுது. மௌனம்தான் எழுச்சி பெற்று ஓசையாக வருது. அப்ப அந்த மூலம் தானே தெய்வம் இல்லைங்களா? நீங்க வெளிச்சத்தை உருவாக்க முடியுமா? அதை மறைச்சிடலாம். அதே போல ஓசையை நிறுத்திடலாம். ஆனா மௌனத்தை என்ன பண்ணுவீங்க? இல்ல இருட்டை என்ன பண்ண முடியும்? அப்போ எது நிலைத்திருக்கிறதோ, எதை நீக்க முடியாதோ, அழிக்க முடியாதோ, அதுதானே தெய்வம். எவர் லாஸ்டிங், அதுதானே தெய்வம் சொல்ல முடியும். ஸோ அந்த தத்துவத்தின்படி பார்க்கிற போது சுத்த வெளி ஆதி சிவம் பரமபிதா அல்லாஹ், அறிவு அன்பு, இதுதான் கடவுள். மற்ற கருத்துக்கள் எல்லாம் யார் யாரோ அவங்கவுங்க எந்த லெவல் உணர்ந்தாங்களோ அதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதை நம்பக்கூடிய மக்கள் அதை பேசுறாங்க. இன்னும் என்ன இருக்கு என்று ஆராய்ச்சி மனம் கொண்டவர்கள் ஒரு கட்டத்தில் அதை நம்பினாலும் பிறகு அதை கடந்து ஆழமா உள்ள போயிடுவாங்க. சுத்த வெளிதான் அப்படின்றத உணர்ந்து கொள்ள முடியும். அந்த இயக்கத்துக்கு வந்த பின்பு அந்த டைனமிக் இயக்க நிலையில இருக்கின்ற போது அதனுடைய தன்மாற்றங்கள்லாம் இவையெல்லாம் அப்ப அந்த இப்ப ஒரு சயின்ஸ்ல சொல்றாங்க தானே, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஹிஸ் சவுண்ட் ஒன்று இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அது ஓசை சுழற்சி வந்தால் ஓசை உண்டுதானுங்கய்யா. இப்போ நம்ம ஒரு ஃபேன் போடுறோம், ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு 48 இன்ச் 52 இன்ச்சு சுற்றளவு. இது சுழற்சி ஒரு RPM கணக்கு இருக்கு. இதுவே இத்தனை ஓசை எழுப்புகின்ற போது 25,000 மைல் சுற்றளவுடைய இந்த பூமி ஒரு நாளைக்கு ஒரு சுற்று கிட்டத்தட்ட 25,000 மைல் வேகத்துல ஓடிட்டு இருக்குது. அப்போ இந்த பூமி சுழகின்ற வேகம் அதே போல 1050 மைல் வேகத்துல ஒரு மணிக்கு ஓடிட்டு இருக்குது. அப்ப அந்த வேகத்துல இப்ப நம்ம வண்டியில போகும்போது சத்தம் காத்து வருது இல்லைங்களா? அப்ப இந்த பூமி சுழல்கின்ற ஓடுகின்ற இந்த இயக்கத்துல பூமியிலிருந்து ஒரு சத்தம் வருமா வராதா? இங்கேயும் வரும். அப்ப இங்கே வருகிற போது பிரபஞ்சத்திலே இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் சுற்றுகின்ற போது அதனுடைய காந்த களம் எவ்வளவு தூரம் போகும், அவனுடைய ஓசை எவ்வளவு தூரம் போகும், அதுக்கு ஒரு ஓசை உண்டு. ஆனா அது ஓம் என்று சொல்றதுதான் கப்சா. ஓசை உண்டு, அவ்வளவுதான். அது ஓம்னு சொல்லல. ஃப்ரீக்வன்சி ஓம் என்ற ஃப்ரீக்வன்சி லெவல்ல இருக்குமா ஐயா? இல்லைங்க, அது சாத்தியம் இல்லை. அதோ சவுண்ட் இருக்கு, அவ்வளவுதான். எப்படி சுழற்சினால் சுழற்சிக்கு என்ன சத்தம் வரும், எது சுழன்றாலும் அப்படிதான் சத்தம் வரும். இங்க ஃபேன் சுத்துனா ஓம்னா சுத்துது,
இல்லை, ஒரு சத்தம் வருது. அதே போல பூமி சொல்கின்ற போதும் ஒரு சத்தம் வரும். ஆனா அவருடைய டெசிபிள் பார்த்தீங்கன்னா நம்ம காதுகளால கேட்க முடியாது. அதுக்குதான் என்ன சொல்றாங்க, புலன் கடந்த அறிவால் அறியலாம், எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். அந்த புலன் கடந்த அறிவு எப்போ கிடைக்கும்? தவத்தில் ஆழ்ந்து போகின்ற போது கிடைக்கும். அப்படி இந்த பூமியுடைய சத்தம் என்னன்னு நான் கேட்டிருக்கேன். அதுல ஒண்ணு ஓம் வரலைங்கய்யா. அப்போ சொல்லுங்க ஐயா. அது ஒரு அற்புதமான அனுபவம். அது வந்து அந்த அந்த சத்தத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு சத்தம், அது நம்முடைய காதினால் கேட்க முடியாது. அது புலன் கடந்த அறிவால் தான் கேட்க முடியும். காதில் இல்லாமலேயே கேட்கின்ற ஓசை. அதுதான் பரமாத்மான்னு சொல்றோம் இல்லையா? எல்லாவற்றையும் அறியும், ஆனா அறிந்தேன் என்று சொல்ல முடியாது. அதுதான் அந்த அனுபவம். அப்போ பூமிக்கு ஒரு ஓசை இருக்குது, அந்த ஓசைக்கு ஓம் கிடையாதுன்ற போது பிரபஞ்சத்திலயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓசை உண்டு, ஆனா அது ஓம் கிடையாது. இந்த ஓங்காரத்தை பற்றி மகர்ஷியும் சொல்லி இருக்கிறாதானே ஐயா? அதாவது ஓங்காரம் அப்படின்றது உயிர் எழுத்துக்களிலே வபல்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? அ, இ, உ, ஏ, ஓ. இது வந்து 5 உயிர் மையங்கள்ல ஆக்டிவேட் ஆகும். அதாவது இங்க விசுக்தி ஆ சொல்ற போது தொண்டை, இங்கிருந்து ஓசை வரும். ஈ சொல்ற போது அநாகதம், நெஞ்சிலிருந்து ஓசை வெளிவரும். ஊ சொல்ற போது மைப்பூரகம், தொப்புள் மையத்திலிருந்து ஓசை வரும். ஏ சொல்ற போது சுவாதிஷ்டானம், அதுக்கு கீழே ஓசை வரும். ஓ சொல்ற போது மூலாதாரத்திலிருந்து ஓசை வெளிவரும். அப்போ ஓம் என்று உச்சரிக்கிற போது மூலாதாரத்தில் தொடங்குகின்ற அந்த மூச்சு காற்றுடைய பயணம் 5 மையங்களை கடந்து தலையிலே பயணித்து மூளை செல்களிலே அதிர்வுகளை ஏற்படுத்திவிட்டு மூக்கு வழியாக காற்று வெளியே போகும். அப்ப அந்த ஓம் உச்சரிப்பதிலே கூட ஒரு மாத்திரை அளவு இருக்குது. ஓ என்ற ஓசை குறுகிய காலமும், இம் என்ற அதிர்வு நீண்ட நேரமும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கின்ற போது அந்த இம் என்ற உச்சரிப்பு அதிர்வுகளை ஏற்படுத்தும். அந்த அதிர்வுகள் மூளையில் இருக்கின்ற அந்த செல்களிலே அதிர்வுகளை ஏற்படுத்தும். அப்போ அது வந்து அந்த மூளை செல்களிலே அந்த ஆக்டிவேஷன் ஆகிற போது சிந்திக்கின்ற திறமை அதிகமாகும். அதிலிருந்து தெய்வத்தை அறியக்கூடிய கேட்வே டு காட், பிரம்மரந்தர் திறக்கப்படும். அந்த காற்று மட்டும் மூக்கு வழியாக வெளியே போகும். இதுதான் ஓம் உச்சரிக்கக்கூடிய முறை. இப்போ மந்திரம் உச்சரிப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓக்கு அதிகமா நேரம் கொடுப்பாங்க, இம் என்பதை சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு மூளையில அதிர்வு ஏற்படுத்தாது. மூளை அதிர்வு வரலைன்னா குண்டலினி சக்தியை நீங்க உணர முடியாது மேல. சார் ஓம் ஏன் பிரணவ மந்திரம் என்றால் அது நம்முடைய குண்டலினி சக்தியை உணரக்கூடிய, எழுப்பி உச்சிக்கு கொண்டு வரக்கூடிய அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஓம் என்ற பிரணவ மந்திரம். அப்ப ஓம் என்ற பிரணவத்துக்கு உட்பொருள் என்ன? இம் என்பது சுத்தவெளி, அது மௌனம். ஏன்னா இம் என்ற அந்த எழுத்து உச்சரிக்கிற போது ஈ என்ற உயிர் முன்னாடி வரும். இம் தனி உச்சரிக்க முடியாது. அப்ப என்ன பொருள்? இறைநிலை வார்த்தைகளால் விளக்க முடியாத மௌனம். இறைநிலை வார்த்தைகளால் விளக்க முடியாத மௌனம். அது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ அந்த இம் என்ற எழுத்தோடு நீங்க ஆ என்ற உயிரை சேர்த்தீங்கன்னா மா என்ற உயிர்மை எழுத்தாகும். சரிங்களா? இன்னொரு வகையில அந்த புள்ளி நீக்கிவிட்டால் அப்போ மாதானே. அப்போ அகரம் ஈக்குவல் டு புள்ளி, உயிர் ஈக்குவல் டு புள்ளி. உயிர் என்பது விண், விண்ணுக்கு மூலம் இறைத்துகள், இறைத்துகளுக்கு மூலம் இறைநிலை. அப்படி ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மட்டுமல்ல, அந்த பிரணவத்தின் பொருளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது எல்லாம் வல்ல ஆதிசிவமாகிய சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெற்ற விண்ணப்பட்ட நுண் துகளே
இறைத்துகள் பரமாணு, அதன் சேர்க்கையே விண் முதல் பஞ்சபூதங்கள், அதிலிருந்து வந்த உடல் அமைப்பே மனிதனாக நிறைப்பெற்றது. நோக்கம் மனிதன் மீண்டும் தெய்வமாக பக்குவமடைய வேண்டும். இதெல்லாம் சேர்ந்துதான் பிரணவ மந்திரத்தின் விளக்கம். சரிங்களையா? ஆமா, நன்றி. இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் இந்த 7வது வகுப்பை மிகச் சிறப்பாக நமக்கு தந்து உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். தொண்டு